தமிழ் பேராயம் தமிழ்மொழி வளர்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு பணிப்புலமாகும். 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பேராய விருதுகள் என்ற திட்டத்தின் கீழ் இதுவரை 101 படைப்பாளர்களுக்கு மொத்தம் 3,20,00,000 அளவிலான பரிசுத்தொகை தமிழ் வளர்ச்சிக்காக வழங்கப்பட்டுள்ளது. தமிழில் வழிபாடு நடத்துவதற்கான பட்டய வகுப்பை நடத்தி வருதல், வள்ளலார் மற்றும் திருமூலர் தொடர்பான பட்டயம் மற்றும் சான்றிதழ் வகுப்புகளை நடத்துதல், தமிழ் வளர்ச்சியில் சைவ ஆதீனங்களின் பங்கு என்ற தலைப்பில் ஆய்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழ் வளர்ச்சியில் வைணவத்தின் பங்கு என்ற மாநாடு ஆகியவற்றை சிறப்பாக நடத்தியுள்ளது எங்கள் தமிழ் பேராயம். செவ்விலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல், மூத்த தமிழறிஞர்களால் எழுதப்பட்ட நூல்களை வெளியிடுதல், தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளை நடத்தி அக்கட்டுரை தொகுப்புகளை நூலாக வெளியிடல், செவ்வி என்ற காலாண்டு ஆய்விதழை வெளியிடல், பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி மாணவர்களின் ஆற்றல்கள் வெளிப்பட வாய்ப்பளித்தல், ஆண்டுதோறும் தமிழர் திருநாளாம் பொங்கலை சிறப்புற கொண்டாடுதல், வாரந்தோறும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் சிந்தனை அரங்கம் செயல்படுத்துதல் என்ற இத்தகைய சிறப்புகளோடு தமிழ் பேராயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என தொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அணிகளை அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. அடுத்து வரவேற்புரை. விருதுகளின் வித்தகர், அன்பின் அடைமொழி அண்ணன் முனைவர் ப. ஜெயகணேஷ் ஐயா அவர்கள், செயலர் தமிழ் பேராயம் அவர்களை வரவேற்புரை வழங்க பணிவன்போடு அழைக்கிறேன். சான்றோர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே என்றார் தொல்காப்பியர். தமிழின் ஆதி கிழவனான அந்த தொல்காப்பியர் என்கிற நமது மூதாதையர் முருகனை மிக அற்புதமாக சேயோன் மேய மைவரை உலகமும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு அற்புதமான அவரின் கூற்றிலிருந்து இந்த அவையை தொடங்குவது மிக சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பக்தி இலக்கிய பெருவிழா. இந்த விழா எதற்காக? நான் இங்கே நிறைய பேர் புதுசாக இருக்கிறீங்க, அதுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விழா எதற்காக அப்படின்னா, கந்தசஷ்டி வாரம். இதை முன்னிட்டு மாண்பமை வேந்தர் அவர்கள் நேற்று மிக சிறப்பாக முதல் நாள் நிகழ்வை தொடங்கி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த நாள் 2ஆம் நாளாக இங்கு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மிக முக்கிய தமிழின் ஆதி ஒரு தொன்மை கடவுளாக திகழக்கூடிய ஒரு முருகனுக்கு ஒரு விழா எடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த விழா இங்கே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக தமிழ் பேராயத்தால் முன்னெடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள, இந்த விழாவை இந்த நாளை தலைமை தாங்கி நடத்த இருக்கின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திரு முனைவர் இரா வாசுதேவராஜ் ஐயா அவர்களை நான் உங்களின் பலத்த கைத்தட்டலோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் பேராயத்திலிருந்து எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி,
எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எப்போது கேட்டாலும் சரி, உடனடியாக எல்லாவற்றிற்கும் துணை நிற்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய முதல்வர் ஐயா அவர்கள். அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் வரவேற்பது மகிழ்ச்சிக்குரியது. வணக்கம் ஐயா. அடுத்ததாக, எப்போதும் எங்களுக்கு துணையாக இருந்து எல்லா செயல்பாடுகளிலும் தமிழ் பேராயத்தின் செயல்களை முன்னெடுக்கக்கூடிய எங்களுடைய வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய மதியழகன் ஐயா அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். எல்லா நிலைகளிலும் துணை நிற்கக்கூடியவர். எந்த நிகழ்வாக இருந்தாலும் முன்னால் வந்து நின்று அந்த நிகழ்வை நாங்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கிறதற்கு துணையாக இருக்கக்கூடிய வல்லவர். அவரை நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளின் சிறப்புரை வழங்கக்கூடியவர் அன்பு தம்பி தாமல் கோ சரவணன் அவர்கள். நிறைய பார்த்துருக்கலாம் அவரை. நீங்கள் பிஹைண்ட் ரூட்ஸில் இன்றைக்கி தமிழை ஊடகங்கள் வழியாக, குறிப்பாக சமூக ஊடகங்கள் வழியாக முன்னிலைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். எல்லாருமே ஒரு 30 வினாடிகளில் ஒரு நிகழ்ச்சி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போகிறப்ப அதில் யாராவது ஒருத்தர் பேசுகிற பிடிக்கிறப்ப நம்ம அவரை நின்று கொஞ்சம் நேரம் கவனித்து பார்ப்போம். அதான் நம்மளுடைய மனநிலை இன்றைக்கி. அதை தாண்டி அவர் கொஞ்சம் நேரம் போர் அடிச்சிட்டார்னா அதை தாண்டி போயிடுவோம். அதுவும் வெவ்வேறு நிகழ்ச்சி, நடனம், ஆடல், பாடல், இதெல்லாம் கூட நம்மளை கவர்ந்துடும். ஆனால் ஒருத்தர் தமிழ் பேசி அதை கவர வைக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய சவால் இன்றைக்கு ஊடகங்களில், சமூக ஊடகங்களில். அந்த செயலை மிக சிறப்பாக தன்னுடைய பேச்சாற்றலால் ஒரு சின்ன விஷயத்தை சரவணன் எடுத்தார்னா அதுக்குள்ளே பல நுணுக்கங்களை சொல்லி அதை ரொம்ப அழகாக விளக்குவார். அந்த அடிப்படைகளில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வீச்சை சரவணன் இன்றைக்கு ஊடக உலகில் பெற்றிருக்கிறார். அவருக்கு தமிழ் மட்டுமல்ல, பக்தியும் தமிழும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. வள்ளலாரின் நேசகர், வள்ளலார் மீது அவ்வளவு ஒரு பாசம் கொண்ட ஒரு தம்பி. இந்த இளைய வயதில், இப்போ தான் சமீபத்தில் தான் ஒரு 30 தொட்டார், வயசு சொன்னால் கோச்சிக்க மாட்டார் நினைக்கிறேன். அப்படி ஒரு இளைய தம்பி இன்றைக்கு தமிழை உலகளாவிய நிலையில் இந்த ஊடகங்கள் எங்கெல்லாம் போய் சேர்க்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல நின்றுட்டு இன்றைக்கு அந்த செம்மாந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார் அன்பு தம்பி தாமல் கோ சரவணன் அவர்களை SRM தமிழ் பேராயம் சார்பாக இந்த பக்தி இலக்கிய பெருவிழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலுமே இங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி கொடுத்து வச்சவங்க, முடிகிறப்ப ஒரு நல்ல பேச்சை கேட்டோம் அப்படின்ற திருப்தியை அவர் நிச்சயமாக நமக்கு விதைச்சிட்டு தான் போவார். பக்தியில் அவ்வளவு ஆழங்கால் பட்டவர். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றியுரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் யாழினி முனுசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு எப்பயும் எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருக்கக்கூடியவர் தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கலைமாமணி கருணாகராசன் ஐயா அவர்களையும் தமிழ் பேராயத்தின் பேராசிரியர் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே சான்றோர்கள். ஏன்னா இன்றைக்கு பக்தி இலக்கிய பெருவிழாவில் நீங்கள் எல்லாருமே இதோடு கலந்து வெளியில் போகிறப்ப ஒரு தமிழ் சார்ந்த சிந்தனையோடு நம்ம வெளில போகிறோம். அத்தகைய ஒரு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் SRM தமிழ் பேராயத்தின் சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து விருந்தினரை சிறப்பித்தல். SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வாசுதேவராஜ் ஐயா அவர்கள் நம் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவிப்பார். SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் பேராசிரியர் மதியழகன் ஐயா அவர்கள் நம் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசை வழங்குவார். தமிழ் பேராய தலைவர் திரு கரு நாகராஜன் ஐயா அவர்கள் நமது முதல்வர் வாசுதேவராஜ ஐயா அவர்களுக்கு பொன்னடை போர்த்துவார். முனைவர் ஜெயகணேஷ் ஐயா அவர்கள் துணை முதல்வர் மதியழகன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். அடுத்ததாக தலைமை உரை. SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வாசுதேவராஜ் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த மேடையில், இந்த கூட்டத்தில், இந்த இவங்க மத்தியில் நான் முன்னாடி ஐயா உட்கார வச்சுட்டு இவங்க மத்தியில் உட்கார்ந்துருக்கு எனக்கு நம்ம ஒரு கசாப்பு கடைக்குள்ளே போகிற மாதிரி தான் நினைப்பு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே தமிழ் புலவர்கள், தமிழ்
பேராயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க, நம்மளால் ஆங்கில வார்த்தை கலக்காமல் பேசுகிற கூட நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த இன்விடேஷன் அழைப்புதல் என்னோடய பேரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து இவங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே கசாப்பு கூட ஞாபகம் தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு விதத்தில் ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு, இந்த விழா பக்தி இலக்கிய பெருவிழா, ஜெயகணேஷ் ஐயா பேசும்போது சொன்னார், வெளியே எல்லோரும் போகும்போது தமிழ் மனத்தோடு வெளியே போகணும்னு சொன்னார். தமிழ் மனத்தோட பக்தி மனத்தோடு எல்லோரும் வெளியே போகணுங்கிற என்னுடைய ஆசை. ஏன்னா இன்றைக்கி அவர் பேச போகிற தலைப்பு கருணை கடல் கந்தன். அது கந்த சஷ்டி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தலைப்பில் இப்படி ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், அவர் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இந்த குறைஞ்ச இந்த இளைய வயசில் ஒரு இலக்கியத்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நாட்டில் ஆட்களே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை யாராவது பேசுனா பேசுகிறவனை ஒரு கட்டங்கட்டி ஓரமாக ஒதுக்கி வைக்கிற உலகத்தை தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு, எழுதிட்டு வந்தேன். ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடப்ப குழல். மனசில் தோன்றதை, அடுத்தவங்களுக்கு என்ன மனசில் தோணுமோ அந்த தோன்றதை யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக செஞ்சு கொடுக்குற ஒருத்தன் தான் நல்ல ஒரு சிறந்த தலைவன் அப்படின்னு திருக்குறளில் ஒரு குறள் காலில் படிச்சுட்டு வந்தேன் நான். ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் சொல்கிறவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் தீயவை பற்றி பேசுகிறவங்க ஏகப்பட்ட பேர் உலகத்தில் இருக்காங்க. நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு, தீய விஷயங்களை பேசுகிறவங்க முன்னாடி நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அடிமனசில் ஒரு பயம் வரும். இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்லலாமா, சொன்னால் இது எப்படி மக்கள் மத்தியில் போய் சேரும், கண்டிப்பாக நல்லதாக போகாது கெட்டதான போகும், ஏன் நம்ம பேரை கெடுத்துக்கணும் ஒதுங்குற ஆளு தான் இருக்கா. இந்த மாதிரி டைமில் நம்ம வேந்தரையா தைரியமாக, அதுவும் குறிப்பாக இந்த கந்த சஷ்டி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்தி இலக்கிய பெருவிழான்னு ஒரு நடத்த ஒரு நம்மளுக்கு ஒரு அனுமதி கழித்து இதை நம்ம ஐயா வந்துட்டு இவ்வளோ சிறப்பாக ஒரு சிறந்த விருந்தினர்களை வர வச்சு இந்த மாதிரி பேசிட்டு கேட்கும்போது, இந்த பேச்சை கேட்குறதுக்கு நம்மளுக்கும் ஒரு கொடுப்பினை, நம்மளும் இதை சந்தோஷப்படுவோம். நான் சொன்னேன் நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சி இன்றைக்கி கூட்டு வந்திருக்கிற இந்த பேராயத்துக்கு, அது டைம் பார்த்து எந்த நேரத்தில் எது தேவையோ அதை செய்கிற இந்த பேராயத்துக்கும், பேராயத்தில் இந்த ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டத்தில் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம், ஒரு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி, ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாமே, ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணார். ஆனால் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு தெரியல. அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு, அவர் ஒரு நல்ல படித்த அறிஞர்கள், ஒரு பண்டிதர்கள்கிட்ட போய் சொல்லுவோம், அவங்க போய் சொன்னால் அது நல்ல வழியில் யாருக்கு போய் சேரமோ கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்டிதர்கள்ட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன, அந்த பண்டிதர்கள், அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, திருப்பி சொல்கிறாங்க, நான் இவ்வளோ படிச்சிருக்கோம், நாங்கள்லாம் இவ்வளோ படிச்சிருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாததை நீ சொல்ல போகிற, அதனால் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறத யாரும் காது கொடுத்து கேட்கல. அவர் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்னு சொல்ல நம்மளால் போய் சொல்ல முடியல, கரெக்டாக யார்கிட்ட சொல்ல ரீச் ஆக மாட்டாங்குது, என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்லலாம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க போய் சொல்லலாம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க போய் சொன்னால் கண்டிப்பாக அது மக்களுக்கு போய் யார்கிட்ட போய் சேருமோ கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்ட்டு ஆட்சியாளர் அதிகாரத்தில் இருக்கலாம் பார்க்குறதுக்கு அனுமதி கேட்குறாரு. ஆனால் யாருமே அவரை பார்க்க அவருக்கு அனுமதி கொடுக்கல, அவரால் யாரையுமே பார்க்க முடியல. அப்போ அவர் ரொம்ப ஒரு மனக்கஷ்டத்தோடு என்ன செய்கிறாரு, சரி இது நல்ல விஷயம் நம்ம சொல்ல போகிறோம், யாருக்கு போய் சேரணும், மக்களுக்கு, அந்த மக்கள்கிட்ட போய் நேரில் போய் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பொது இடத்துல போய் நின்றுட்டு அதை பற்றி சொல்கிறார். அவர் பேச ஆரம்பிச்சுன்னா அத்தனை நிறைய ஃபுல்லாக உட்காந்து கேட்குறாங்க, அவர் சொல்கிறத நின்று கேட்குறாங்க, கைதட்டுறாங்க. ஆனால் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் சொல்கிறது நல்லதுன்னு தெரியுது, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு போயிட்டாங்க. சொல்கிறது நல்லதுன்னு தான் தெரியுது, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு.
என்னடா இது, ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு பண்டிதர்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பதவியில் இருக்கிறவங்களும் நம்மளை பக்கத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்ல முடியலையே, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியல, என்ன செய்யலாம்னு நினைக்கும் போது என்ன செய்கிறாரு, நல்ல விஷயம் இதை சொல்லணும், யாருக்கு போய் சேரணுமோ போய் சேரட்டும் அப்படின்ட்டு யாரையுமே எதிர்பார்க்காம ஒரு மேடை போட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் மனசில் என்ன இருக்குனாக்கா, நம்ம சொல்கிற விஷயம் 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் மைண்டில் வச்சுக்கிட்டால் போகிறோம், அந்த 10 பேர் மனசில் வச்சுக்கிட்டு அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர்கிட்ட சொன்னால் போகிறோம், கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த சொன்னவர் யாருனாக்கா பர்த்துவஹரிங்கிறது ஒரு பெரிய அறிஞர். பர்த்துவஹரி அவர் 2 புத்தக நூல்கள் எழுதியிருக்காரு. அதன் பேர் நீதி சதகம், வைராக்கிய சதகம். அந்த நீதி சதகம், அந்த வைராக்கிய சதகங்கிற நூலில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நல்லா பேசுகிறவங்கள இன்றைக்கி இருக்கிறவங்கள உலகத்தில் யாருமே இல்லை, தீய பேச நிறைய பேர் இருக்காங்க. அதனால் யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கணுங்கிறது தான் அவரோட அந்த புக்கோட கருத்து. ஏன்னா இன்றைக்கி இந்த பேராயம், இந்த பக்தி இலக்கிய பெறவிழாங்கிற முறையில் இந்த டைமில் எது தேவையோ, இந்த சமுதாயத்துக்கு, இந்த இளைஞர்களுக்கு இந்த டைமில் எது தேவையோ அதை ப்ராப்பராக கரெக்டாக சொல்லணும், இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கிற என்னுடைய விருப்பம். அடுத்து நம்ம ஆதிசங்கரர், ஸ்ரீ ஆதிசங்கரரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டுருவோம். ஆதிசங்கரர் அவர் கிரந்தங்களில் சொல்கிறார், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அதோட அந்த மனிதன் மற்றவர்களோடு எவ்வாறு வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை தத்துவம். அதை அவர் ஆதிசங்கரர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, எப்படி நம்ம இருக்கணும். அதை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம், மோட்டிவேஷன் ஸ்பீச்னா அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஆதிசங்கரர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு அவர். அதே டைம் இன்னொன்று சொல்கிறார், முக்கியமாக எங்கே போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நோய், அகங்காரம், துன்பம் இது இல்லாத இடம் எங்கேயுமே இருக்காதுன்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். இந்த 3 இருக்கிற இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. அதே டைமில் அவர் எழுதுகிற கிரந்தகத்தில் என்ன சொல்கிறார், இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே, அதுக்கு தான் இப்போ ஆட்கள் கிடையாது. எல்லாத்துக்குமே ஆட்கள் இருக்காங்க, எல்லா விஷயங்களும், நோய் இருக்குது, துன்பம் இருக்குது, அகங்காரம் எல்லாட்டையும் இருக்குது. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விழாக்கள் பயன்படுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதே மாதிரி அந்த ஆதிசங்கரர் சொல்கிறார், ஒரு கண் பார்வை இல்லாதவர் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது நல்ல விஷயமா இருந்தால் அதை அப்படியே மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் அவரை கண் பார்வை இல்லாதவரை சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா சொல்கிற விஷயங்களில் நல்ல விஷயங்களை மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ண. அதனால் நான் அதை கண் பார்வை இல்லாதவரை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் நல்ல விஷயம் தெரிஞ்சுமே யார் ஒருத்தர் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அவங்க தான் கண் பார்வை இல்லாதவங்கன்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். அதேமாதிரி காது கேட்கும் திறன் இல்லாதவங்க, காது கேட்காதவங்ககிட்ட போய்ட்டு நம்ம சொன்ன காதில் கேட்காது, அதனால் ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கிறோம். பேப்பரில் எழுதி காமிக்கும்போது அது நல்ல விஷயமா இருந்தால் அவரை அதை மனசால் ஒத்துக்கிட்டு அதை அப்படியே அவர் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் அவர் காது கேட்கும் திறன் அற்றவர் கிடையாது. யார் நல்ல விஷயங்களை காதில் கேட்டும் அதை ஃபாலோ பண்ணலையே அவங்க தான் காது கேட்கும் திறன் அற்றவர்கள். அதே மாதிரி எப்போ எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அப்போ பேசாமல் வேணும்னே பேசாமல் இருக்கிறவங்க பேச்சு திறன் இல்லாதவங்க கிடையாது. எப்போ பேசணுமோ அந்த டைமில் கரெக்டாக பேசுகிறவங்க தான் உண்மையான பேச்சாளர்கள். இதை ஆதிசங்கரர் அவருடைய ஒரு அத்வைத்துவம் அப்படிங்கிற ஒரு நூலில் எழுதியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி இந்த இளைய தலைமுறைக்கு இப்போ தேவையான சொன்ன ஆசான்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதை எடுத்து சொல்கிற ஆட்களில் அதுக்கு நம்ம அந்த பேராயம் எல்லா விதத்துலையும் வழிவகுக்குங்கிறத என்னுடைய ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரே முடிச்சுக்கிறேன். நாம் எல்லாத்துக்குமே ஒரு கலாச்சாரம், பண்பாடு நம்மளுக்கு இருக்குது. நான் சொல்ல போகிற இப்போ என்னுடைய ஒப்பீனியன், நம்ம தமிழ்நாட்டை எல்லையை தாண்டிட்டோம்னாக்கா எந்த மாநிலங்களுக்கு போனாலும் சரி அவங்க எல்லா விதத்துலேயும் வளர்ந்து வந்திருந்தாலும் அவங்க யாருமே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் யாருமே மறக்கலை. ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போனோன்னா நம்ம பின்னாடி இருக்கிறத கீழே இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். குறிப்பாக தமிழ்நாட்டோட அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன். பஞ்சாப் சீக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும்.
நான் நிறைய யூடியூப்லாம் பார்ப்பேன், ஜெய்கணேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா. அதில் சீக்ஸ் வந்துட்டு கனடாவில் இருக்காங்க, மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க. பிரிட்டிஷில் மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி ஆஸ்திரேலியாவில் நிறைய இருக்காங்க. அவங்க எந்த கண்ட்ரியில் எவ்வளோ செல்வ செழிப்போட, எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய இருந்தாலும், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் வந்தால் தேடி இந்தியாவுக்கு வந்து பஞ்சாபில் அவங்க சொந்த கிராமத்தில் அவங்க குருத்வாராவில் அவங்க வழிமுறை எப்படியோ, அவங்க பாரம்பரியம் எப்படியோ, அவங்க கலாச்சாரம் எப்படியோ அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. எல்லோரும் மனசாட்சி கைதட்டு சொல்லுங்கள், நம்ம அதை பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. நம்ம கலாச்சாரமே மாறிப்போச்சு, நம்ம கல்யாண முறைகளே மாறிப்போச்சு, நம்ம சடங்குகளே மாறிப்போச்சு. ஏன்னா எது பண்ணாலும் கிண்டல் அடிக்கிற கூட்டம் தான் இப்போ நிறைய இருக்குது. இதெல்லாம் பேசிட்டு பழைய பஞ்சாங்கம் பேசுகிறது தான் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அதோட உள்ளர்த்தம் என்னங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி விழாக்கள் தான் எடுத்துரைச்சி இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எங்கே போனாலும் நம்ம யாருன்னு மறக்காமல், நம்ம கலாச்சாரத்தை மறக்காமல், நம்ம பண்பாடை மறக்காமல் நம்ம வாழ்க்கையில் மேலே வரணுங்கிறத வேண்டிக்கிட்டு, இந்த ஐயா தம்பி கருணைக்கடல் கந்தன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறாரு. அதை கேட்டு எல்லாரும் ஜெயகணேசையா சொன்ன மாதிரி பக்தி மனத்தோட, தமிழ் மனத்தோட இன்றைய நாள் நல்ல நாளாக முடியணும்னு நினச்சிட்டு எல்லாம் வல்ல முருகனை வேண்டிட்டு என்னை உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லவைகளை நாடினால் செம்மையான வாழ்வு நிச்சயம் என்பதை உணர்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை. எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் பேராசிரியர் க. மதியழகன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு என்று முழங்கிய பாவேந்தன் பாதம் பணிந்து, பக்தி இலக்கிய பெருவிழா என்ற தலைப்பில் 5 நாள் நடக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வை இந்த ஆண்டு புதிய முயற்சியாக, ஒரு புதிய மைல்கல்லாக தமிழ் பேராயம் தன்னுடைய கைகளால் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஆயிற்று தமிழ் பேராயம் தொடங்கி. ஏராளமான தமிழ் பணிகள், ஏராளமான தமிழ் இலக்கியவாதிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் பெருமைகளையும் வழங்கியிருக்கின்ற இந்த தமிழ் பேராயம் கடந்த சில ஆண்டுகளாக பக்தி மனம் கமழக்கூடிய விழாக்களையும் சேர்த்தே செய்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பெரும் சிறப்பு. காலத்தின் கட்டாயம் என்று கூட அதனை கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாம் எதனை, கல்லூரியினுடைய முதல்வர் தலைமை உரையில் சொன்னதைப் போல, நாம் எதனை தவற விட்டிருக்கின்றோமோ அதை குறித்த தேடல்கள் நிறைய தேவைப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இது போன்ற விழாக்கள் அந்த பண்பாடு கலாச்சார விழுமியங்களை எதிர்கால சந்ததிகளாக இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்யக்கூடிய வகையில் இந்த ஆண்டு இந்த புதிய முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைய வேண்டும். ஆண்டுதோறும் இந்த பக்தி மனம் கவிழக்கூடிய பக்தி இலக்கிய பெருவிழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி விரும்பிய தமிழ் பேராய தலைவர், செயலர், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், மாணவ ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வேண்டுதலை முதலில் வைத்துவிட்டு, உலகச் செம்மொழிகள் என்ற வரிசையில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்த அடையாளத்தை கொடுத்து அழைப்பார்கள். வீரத்திற்கு கிரேக்க இலக்கியம், காதலுக்கு எபிரேயம், தூதுக்கு பிரெஞ்சு என்று சொல்லி ஒவ்வொரு மொழியையும் ஒவ்வொரு சிறப்புக்குரிய ஒரு மொழியாக குறிப்பிடக்கூடிய இந்த வரிசையில் தமிழுக்கு பக்தி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். பெருமையோடு இந்த உலகத்தில் தலைநிமிர்ந்து சொல்லிக் கொள்ளலாம். மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய அந்த உன்னதமான கருப்பொருளை சொல்லக்கூடிய அந்த பக்தி இலக்கியத்தை இந்த உலகத்திற்கு தந்த மூத்த குடி தமிழ்குடி என்பதை ஏறக்குறைய ஒரு 5-6 நூற்றாண்டுகள் முழுக்க தமிழ் இலக்கிய வரலாற்றில் பக்தி இலக்கியங்கள் மட்டுமே பல்கி பெருகி வழிந்தோடிய இந்த பூமியில் இன்றைக்கு தொழில்நுட்பமும் அறிவியலும் விஞ்ஞானமும் இவற்றால் மறைக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளோடு கூடிய ஒரு வாழ்க்கையும் தான் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் காண கிடக்கின்றது. நம் முன்னோர்கள் போட்டு கொடுத்த அந்த அழகான பாதை மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய, டார்வினுடைய தியரி சொல்லுகின்றது, விலங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அதனால் தானோ என்னவோ அந்த விலங்கினுடைய குணங்கள் இன்றைக்கும் மனிதனிடத்தில் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தலை காட்ட தவறுவது இல்லை. அப்படிப்பட்ட அந்த தவறுகளையும் மனிதன் கண்டு உணர்ந்து அந்த விலங்கினுடைய குணங்களை தவிர்த்துவிட்டு
உன்னதமான அந்த குணங்களோடு, மகத்துவமான குணங்களோடு இந்த மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் பக்தி இலக்கியங்கள். ஆண்டான் அடியவன் என்று சொல்வார்கள், இறைவன் தொண்டன். அப்போ தலைமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவன் காட்டுகின்ற வழியில், அவன் சொல்லுகின்ற வழியில் நடக்கக்கூடிய அந்த உன்னதமான வாழ்வியல் தத்துவத்தை இந்த பக்தி இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தன. தலைவன் ஒருவன் அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு ஏகன் என்று சொல்லிக் கொடுத்தது இந்த தமிழ் பக்தி இலக்கியங்கள் தான். அப்படிப்பட்ட பக்தி இலக்கியங்களை வகுப்பறைகளில் தமிழ் பேராசிரியர்களாக நாங்கள் நடத்துவதற்கு படுகின்ற பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பக்தி இலக்கியம் தேவாரம் அப்படின்னு அப்படி சொன்ன உடனே ஆரம்பிச்சிட்டாருடா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெறுப்பான ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. பக்தி என்பது ஏதோ வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய பேராசிரியர் எனக்கு பிஏ தமிழ் இலக்கியம் படிக்கும் பொழுது சொல்லி கொடுக்கும் பொழுது திருப்பாவை பாடம் நடத்துகின்றார். பக்தி இலக்கியம் அந்த வயதில் நாங்களும் இப்படி தான் இருந்தோம், 19-20 வயதில். பெரியாரியம், கம்யூனிசம் இப்படி எல்லாம் பேசிய வயது. அப்போ இவர் குரு கோவிந்தராஜன் சொல்லி என்னுடைய பேராசிரியர் ரொம்ப பார்க்கும் பொழுதே அந்த பக்தி படம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றம் இருக்கும். ரொம்ப அற்புதமாக வகுப்பெடுப்பார், ஊருகி பாடுவார், கண்களை அப்படியே மூடிட்டு தான் திருப்பாவையை சொல்லுவார். சொல்லும் பொழுது நாங்களெல்லாம் அப்படியே எங்களுக்குள்ளே அப்படியே கலந்து பேசி அவரை கிண்டல் அடிக்கிறதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ஒரு முறை அப்படியே கண்ணை விழித்து பார்த்தவர், பக்தி இலக்கியங்கிறது என்னடா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பாடத்தை விட்டுட்டு வெளியில் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். ரொம்ப அழகான ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக சொன்னது. 40 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட என்னுடைய மனதில் அந்த உதாரணம் அப்படியே நின்று கொண்டு இருக்கின்றது. நம்ம சொன்ன இலக்கியத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி சொல்வார்கள், மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்குரிய செய்திகளை சுவைப்படுத்தி சொல்லுவது இலக்கியம். அந்த சுவைப்படுத்துதல் என்பது எல்லாவற்றிலும் இந்த உணவில் மட்டுமல்ல, செய்திகளிலும் நாம் கேட்கின்ற காட்சிகளிலும் காணுகின்ற காட்சிகளிலும் அத்தனையிலும் இந்த சுவை தேவைப்படுகின்றது. இலக்கியத்திற்கும் அது இன்றியமையாதது என்பதை சொல்லக்கூடிய அழகான விமர்சனம் அது. மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்குரிய செய்திகளை சுவைப்படுத்தி சொல்லுவது இலக்கியம். வாழ்க்கைக்கு தேவையான கருப்பொருள்கள், விழுமியங்கள் கொஞ்சம் கசப்பானவை தான், கடைபிடிப்பதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதனை சுவைப்படுத்தி சொல்லும் பொழுது அது மனதிலே போய் உட்கார்ந்து கொள்ளும் என்பது இலக்கியவாதிகள், இலக்கிய மேதைகளுடைய அழகான விளக்கம் அது. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், விலங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்பது உலக நியதி. அந்த விலங்கு தன்மையை அகற்ற வேண்டும் என்றால் இந்த பக்தி வேண்டும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, நீ காலையில் எழுந்து அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் ஏதாவது பூஜைன்னு இருந்தால் இப்போ சரி, அப்படி இல்லைன்னா ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவனுடைய அந்த காலத்தில் அவங்க வீடுதோறும் கமலக்கூடிய ஒரு பக்தி இலக்கிய பாடல் அது, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அந்த பாடலை ஒரு நிமிஷம் நின்று ஒன்று பாட முடிஞ்சால் பாடு, இல்லை மனசுக்குள்ளே அந்த பாடலை கேளு, வானொலியில் கேட்கின்ற அந்த பாடலை திரும்ப ஒரு முறை மனதில் ஓட விடு. ஒரு 5 நிமிடம் கழித்து கண்மழித்து உன்னை நீ எப்படி இருக்கிறேங்கிறத உணர்ந்து பாரு அப்படின்னார். உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அத்துணை நற்பண்புகளும் கொஞ்சம் கண்ணை முழித்து அப்படி எந்திரிச்சு நின்று பார்க்குற மாதிரி உனக்கு தோன்றும். இதையே பாடலை விட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு அழகான பாப் இசை பாடல் ஒன்றை எடுத்து ஒரு 2 நிமிடம் வானொலியில் போட்டு கேளு. கேட்கும் பொழுதே உன்னால் அமைதியாக உட்கார முடிகிறதா என்பதை உணர். முடியாது. இந்த அழகான அரங்கத்தில் கூட இப்போ அந்த மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு ட்ராக் எடுத்து போட்டோம்னாக்கா அத்தனை பேருக்கும் நரம்புகள் முறுக்கேறும், எந்திரிச்சு நின்று ஆடலாமான்னு தோணும். சில பேருக்கு உட்காந்துருக்கிற இடத்துலையே அந்த ஆட்டம் வரும். இது இசையினுடைய மகத்துவம். இசை என்பது இசையை வைப்பது, தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது இசை. தான் எதுவாக இருக்கின்றதோ அந்த இசையை மனிதர்களுக்கு கடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அழகான ஒரு கலை. இந்த 2மே பாடல்தான். ஒன்று பக்தி பாடல், மற்றொன்று மகிழ்ச்சியை உற்சாகத்தை தரக்கூடிய பாடல். இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு, ஒன்று உன்னிடம் இருக்கக்கூடிய அமைதியையும் சாந்தத்தையும் நற்பண்புகளையும் உருவாக்குவதற்கு உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த விலங்குத்தன்மைகளை அகற்றிவிட்டு மாண்புமிக்க மனிதனாக உன்னை மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு பாடலாக சுப்புலட்சுமி அம்மையாரினுடைய அந்த பக்தி பாடல் திகழ்கின்றது. மற்றொன்று உன்னிடத்தில் உறங்கி கிடக்கின்ற அந்த விலங்குத்தன்மையை உசுப்பி விட்டு மீண்டும் விழிக்கச் செய்து
உன்னை பண்பாடு அற்றவனாக எந்த அவையில் இருக்கின்றோம் என்பதை, யாருக்கு முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்பதையும் கூட மறந்துவிட்டு உன்னை நீயே மறந்து எழுந்து நின்று ஏறக்குறைய காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு நிலைக்கு உன்னை உண்டாக்கக்கூடியது இந்த இசை. இப்போ இந்த ரெண்டில் மகத்துவமானது எது? பக்தி. அதை தான் நான் உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன் அப்படிங்கன்னு சொன்ன அந்த உதாரணம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே எங்களை எல்லாம் கட்டி போட்டுச்சு. அவருடைய பிற வகுப்புகள் அதன் பிறகு அவ்வளவு அமைதியாக கட்டி போட்டது மாதிரி உட்காந்து அந்த திருப்பாவை 30 பாடலையும் அவர் நடத்தியதை கேட்டு ரசித்தவர்கள் நாங்கள். எனவே பிள்ளைகளே, இளைய சமுதாயம் இன்றைக்கு அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் விரல் நுனியிலும் விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகை ஆளுகின்ற அத்தனை அறிவும் உங்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த அத்தனை ஆற்றல்களையும் ஒழுங்குபடுத்தி மனிதனாக வாழ வைக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தை தன்னினம் தன்னுடைய சகோதரன் என்று உணரக்கூடிய அந்த உன்னதமான நிலைக்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய இந்த பக்தி இலக்கியத்திற்கும் ஒரு இடத்தை கொடுத்து இதையும் அந்த அறிவியலோடு சேர்த்து பார்த்து வாழ கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உன்னதமாக அமையும் என்று சொல்லி இந்த புதிய முயற்சியை இந்த ஆண்டிலிருந்து தொடங்கி இருக்கின்ற தமிழ் பேராயம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் ஒரு முறை வைத்து இந்த அழகான வாய்ப்பினை எனக்கு நல்கிய தமிழ் பேராயத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பக்தி மனதையும் மனிதனையும் பண்படுத்தும் என அழகாக உணர்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து கருணைக்கடல் கந்தன் என்ற தலைப்பில் எம் சரவணன் புகழ்பாட தமிழ்ச்சுடர் தாமல் கோ சரவணன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன் அன்போடு. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் மிக பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கிற பக்தி இலக்கிய பெருவிழாவில் நான் சிறுவயதிலிருந்து பேசிய காலம் தொட்டு என்னை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கமளித்து கொண்டிருக்கிற ஐயா கருணாகராசன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் தலைமையேற்று அமர்ந்திருக்கிற முனைவர் ரா வாசு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற துணை முதல்வர் பேராசிரியர் கா மதியழகன் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை தந்திருக்கிற என் அன்பிற்கினிய அண்ணன் முனைவர் பா ஜெய்கணேஷ் அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கிற முனைவர் யாழினி முனுசாமி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அழகாக இனிய தமிழிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற முனைவர் யாமினி அவர்களுக்கும், மிக குறிப்பாக முருகன் செய்த பேரருளோ என்னமோ வகுப்புகள் இல்லாமல் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற பெரும்பேறு பெற்றிருக்கிற மாணவர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பிற்கினிய வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். யோசித்து தட்டியவர்களுக்கும் யோசிக்காமல் தட்டியவர்களுக்கும் நன்றி. பொதுவாக இன்றைக்கி இலக்கியம் பேசுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் பக்தி இலக்கியம் பேசுவது அதைவிட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
அதையும் உங்களை போன்ற தலைமுறை இளைஞர்களுக்கு முன்னால் பக்தி இலக்கியம் பேசுவது என்பது அதைவிட மிக கஷ்டமான விஷயம் என்பதை அறிந்தேதான் ஐயா மொழியிலே சொல்லணும்னா கசாப்பு கடைக்கு நானே வந்து தலையை கொடுத்திருப்பதும் உண்மைதான். ஆனால் ஏன் வந்திருக்கிறேன் என்றால், எனக்கு தெரியும் உங்களை பற்றி. உங்களுக்கு என்ன சொல்லணாங்கங்கிறதுல பிரச்சனை இல்லை, அது எப்படி சொல்கிறாங்கங்கிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் நிறைய சிக்கல்களை அப்படி அனுபவிச்சிருக்கேன். ஐயா என்னை அறிமுகப்படுத்தும் போது ஜெய்கணேஷ் ஐயா சொன்னார், சமூக ஊடகங்களில் நல்லா நிறைய பேசிகிட்டு இருக்காரு. நான் பேசிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி நான் படுகிற இன்னல்கள் அவருக்கு தெரியாது. சமீபத்தில் முருகருக்காக ஒரு சின்ன பேச்சு, நான் ஐபிசியில் கொடுத்த பேட்டியை அவங்க கட் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று கட் பண்ணி போடுவாங்க, அதுதான் சோஷியல் மீடியாவோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பேச்சு ரொம்ப நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். அது எதை சொல்ல வந்தேன்னா, தமிழர் மரபிலே திருமணம் 2 வகையாக உண்டு. ஐயா சொன்ன தொல்காப்பிய காலத்திலிருந்து 2 வகையான திருமணம் உண்டு. ஒன்று கற்பு மனம், இன்னொன்று களவு மனம் என்று சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணமே ஆகலைங்க, எப்படி கேள்விப்பட்டிருப்போன்றீங்க, கரெக்டா? சரி, ஒன்றும் இல்லை. கற்பு மனம் என்றால் பெரியவர்கள் பார்த்து நிச்சயித்து முறையாக நடக்கிற திருமணம். களவு மனம் என்றால் தலைவனும் தலைவியும் காதலித்து வீட்டை விட்டு ஓடி வந்து அவர்களுக்கு விருப்பப்படி வாழ்வது அப்படிங்கிறது களவு மனம். இதை நான் கொஞ்சம் எளிமையாக என்ன சொன்னேன், கற்பு மனம்னா அரேஞ்ச்டு மேரேஜ், களவு மனம்னா லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, அது ஆங்கில மொழியாக்கம் சொன்னால் சரியாக இருக்கும், இதுக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் பேசும்போது ரொம்ப பெருமையாக சொன்னேன், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் தமிழர் திருமணத்திற்கு ஒரு வழிகாட்டி என்று பேசினேன், அதாவது ரோல் மாடல் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பேச்சில் சொன்னேன், முருகன் தாங்க நமக்கு ரோல் மாடல். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் உங்களுக்கு அவர் தான் ரோல் மாடல். ஏன்? தெய்வானைய முறைப்படி கல்யாணம் பண்ணார். நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் அவர் தான் ரோல் மாடல், ஏன்னா வள்ளியை கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் முருகன் தான் ரோல் மாடல், லவ் மேரேஜ் பண்ணாலும் முருகன் தான் ரோல் மாடல்னு சொல்லி முடித்தேன் பேச்சை. கமெண்ட்டில் உங்களை மாதிரி ஒரு நல்ல குழந்தை வந்து கமெண்ட் பண்ணுது, 2 மேரேஜ் பண்ணுறதுக்கும் அவர் தான் ரோல் மாடல்னு போட்டிருக்கேன். பாருங்க, நம்ம சிந்திக்கிற இடம் ஒரு மாதிரி இருந்தால் அவன் சிந்திக்கிற இடம் வந்து ஒரு மாதிரி இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கும் மிகச்சரியாக வந்து பக்தி இலக்கியங்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெடுப்பை தமிழ் பேராயம் எடுத்திருப்பதற்கே ஒரு பெரிய நன்றிகளை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அவங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நான் வாண்டடாக கேட்க மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் கொடுக்கறது. ஏன்னா எல்லா கல்லூரிகளிலும் தமிழ் மன்றங்கள் இருக்கும். எனக்கு தெரிந்து தமிழ் பேராயம் இருக்கிற ஒன்று நம்ம எஸ்ஆர்எம் என்பது ஒரு மிக பெருமையாக நினைக்கிறேன். அதிலும் பக்தி இலக்கியத்துக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். எதுக்காக பக்தி இலக்கியத்துக்காக ஒரு நிகழ்ச்சி? வெறும் இலக்கியத்துக்கு நிகழ்ச்சி போதும், பக்தி இலக்கியத்துக்குன்னு எதுக்கு நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இலக்கியங்களும் பெரும்பான்மையும் பக்தி இலக்கியங்கள் தான். பக்தியை தமிழ் வளர்த்ததா இல்லை தமிழை பக்தி வளர்த்ததா என்று தெரியாத அளவிற்கு ரெண்டும் ஒன்றை ஒன்று இந்த தமிழ்நாட்டிலே வளர்த்திருக்கிறது. அதை நம்ம வரலாறு பார்த்தா தான் தெரியும். அதிலே முருகனுடைய பக்தி இலக்கியங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதுவும் முருகன் மேலே பாடின பாட்டெல்லாம் நம்ம ஆளுங்க பாடின பாட்டுங்கிறது இல்லை, அவரே இறங்கி வந்து பாடுன்னு கேட்டு வாங்கின பாட்டு எல்லாம். கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? முருகன் பாட்டுனாலே திருப்புகழ் தான். அருணகிரிநாதரே ரொம்ப ஆசாசியாக பாடினாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் வாழ்க்கையாக வேணான்னு சாவு போயிட்டார். சாவும்போது தான் முருகன் வர்றார். நமக்கும் அப்படி தான், சாவும்போது தான் வருவார். அதனால் தான் திருப்புகழ் அவரே பாடுறார். என்னன்னு, மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும் பாடுறார். எப்போ உயிர் போகும்போது மயில் மேலே வாடாங்கிறாரு, ஏன் முன்னாடியே வந்தால் திருந்திடுவோம்ல, அதனால் வர வேண்டாம். மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும் அப்படின்னு பாடுறார். அருணகிரிநாதர் வாழ்க்கையை வெறுத்து, வாழ்க்கையை வெறுக்கிறதா இப்போ நீங்களாம் வெறுத்துருக்கிற மாதிரி இல்லை, அவர் உண்மையிலேயே வாழ்க்கையை வெறுத்து இதான் போதண்டான்னு நினச்சி விழும்போது முருகன் வந்து காப்பாற்றி அவருக்கு அருள் கொடுத்து பாட சொல்கிறார். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, அருணகிரிநாதர் புலவர் இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒன்றும் பெரிய புலவர்லாம் இல்லை. நம்ம ஆளை அப்படி ஆளை பிடிச்சி தான் பாட சொல்லுவார்.
இவர் சொன்னார், நான் எப்படிங்க பாடுறது அப்படின்னு. முருகன் சொன்னார், முத்து முத்தாக தமிழ் இருக்கிற போது என்ன குறை, முத்து என்று சொல்லியே பாடனோட தான் முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருவரை என ஓதும்னு அருணகிரிநாதர் பாட்டு பாடினார். முருகருடைய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போலாம் இந்த கிருஷ்ணரை பற்றி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஜாலியான ஒரு கடவுள்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பொய். உண்மையை சொல்லணும்னா கிருஷ்ணரை விட ரொம்ப ஜாலியான ஒரு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஏன், கிருஷ்ணர் வந்து இளமையான பெண்களோட தான் விளையாடுவார். நம்மால் வயசான பாட்டிக்கிட்ட கூட போய் விளையாடுவார். சுட்டப்பழம் சுடாத பழம் கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். யாராவது யோசிக்க முடியுமாங்க? அந்த அம்மா பசியோடு வருது, யாருங்க சொல்ல, சத்தமாக சொல்லலாமே. பரவாயில்ல, உங்கள் பேர் கேட்குற மாதிரி ரொம்ப யோசிக்கிறீங்களே. ஔவையார். முருகன் சின்ன பையனாக மேலே உட்காந்துருக்காரு. என்ன பழம் வேணும்? அங்கே இருக்கிறதே ஒரே பழம்தான். இந்த அம்மா யோசிக்குது, என்ன இந்த ஹோட்டலில் இட்லி மட்டும் தான் போடுவாங்க, மெனு கார்டு கொடுக்குறாருன்னு யோசிக்கிறாங்க. அது ஒரே மரம் ஒரே பழம் தான் விழப்போகுது, இதுக்கு எதுக்கு மெனு கார்டுன்னு இந்த அம்மா கேட்குது. என்னென்ன வெரைட்டி இருக்குது அது. நம்ம ஆள் உடனே மசால் தோசை ரவா தோசைங்கிற மாதிரி லிஸ்ட்டு கொடுக்குறாரு. 2 லிஸ்ட்டில் சுட்ட பழம் இருக்குது, சுடாத பழம் இருக்குது. இன்னொன்னே இது வரைக்கும் நான் இந்த பழத்தை பலமுறை சாப்பிட்ருக்கேன், இப்போ என்ன புதுசாக சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு. இந்த அம்மா கேட்டுச்சு, எதுக்கு வம்பு, நம்ம பாட்டு சுட்ட பழம்னு கேட்டு இவன் என்னத்தையாவது கொடுத்துட்டான்னா நம்ம சாதாரணமாகவே கேட்போன்னு சுடாத பழம்னு கேட்டுச்சு. நம்மால் மரத்தை உழுக்குனார் பாருங்க, பழம் கீழே விழுந்துச்சு மண்ணில். இந்த அம்மா எடுத்து மண்ணா இருக்கேன்னு எடுத்து ஊதிச்சு பாருங்க, மேலே இருந்து சொன்னார், என்ன பாட்டி சுடாத பழம் வேணும்னு கேட்டு சுடுற பழத்தை எடுத்துட்டியோ அப்படின்னார். ரொம்ப ரொம்ப அழகாக எளிமையாக பழத்தை வச்சு விளையாடுறாள் நம்மளுடைய முருகப்பெருமான். அவரை பற்றி ஒருத்தர் பாடணும்னு ஆசைப்பட்டாருன்னா யாராக இருந்தாலும் பாட வச்சுருவார். அதுதான் அவருடைய சிறப்பே. பொய்யாமொழி புலவர்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில், கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, திருவள்ளூர் இல்லை, பொய்யாமொழி புலவர்னே ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப திமிரு பிடிச்சவர். படித்தவங்களுக்கே இருக்கிற ஒரு விஷயம், யாராவது திமிரா இல்லைன்னா அவங்க படிக்காதவங்கன்னு அர்த்தம். உண்மை. யாருக்கு திமிரு இருக்கும் தெரியுமா? யாரிடம் நல்ல அறிவு இருக்கிறதோ அவளிடம் செருக்கும் இருக்கும். அடக்கம் வந்துச்சுன்னா தான் அது குறையும். அதனால தான் அறிவு அடக்கம் ரெண்டுமே வேணும். பொய்யாமொழி புலவர் பயங்கர திமிர் அவருக்கு. என்ன திமிர்? நான் பாடுனா சிவபெருமானை பாடுவேன், அதை விட்டால் அவர் பொண்டாட்டி உமையம்மையை பாடுவேன், வேறு யாரையும் நான் பாட மாட்டேன் அப்படிங்கிறவர் தான் பொய்யாமொழி புலவர். முருகன் மெனக்கெட்டு அவருடைய கனவுல போய் என்னை பாடுன்னு ஆசையாக கேட்குறார். எங்க நம்ம கனவுலலாம் வந்தார்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அவர் இத்தனைக்கும் பாடுறவர் தான், ஒரு 4 பாட்டு பாடி தொலைக்க வேண்டியது தானே. திமிரு நம்ம ஆளுங்களுக்கு. அதாவதுங்க, உலகத்திலேயே கடவுள்கிட்டயே திமிரு காட்டுற ஒரு இனம் இருந்ததுன்னா அது தமிழ் இனம் மட்டும்தான். வேறு யாரும் அப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது, கடவுள்கிட்டயே காட்டுறது. அதே மாதிரி உலகத்திலேயே ஒரு கடவுள் இறங்கி வந்து இந்த மொழியில் என்னை பாடு என்று கேட்டிருக்கிறது என்றால் தமிழ் மொழியில் மட்டும்தான் கடவுள் இறங்கி வந்து என்னை தமிழிலே பாடு என்று கேட்டிருக்கிறது. கடவுளுக்கே பிடிச்சிது தமிழில் பாடு அப்படின்னு கேட்குறது. பாட சொல்கிறார். இவர் பாடல்னா கூட பரவாயில்ல, எகத்தாளமாக ஒரு வார்த்தை போட்டார். என்னன்னு? கோழி சீர் பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாடுன்னு விட்டார். அப்படின்னா என்னவா? நான் பெரிய பெரிய கோழியை தாண்டா பாடுவேன், கோழி குஞ்செல்லாம் நான் பாட மாட்டேன்னிட்டார். அப்படின்னா என்ன? நான் சிவபெருமானை பாடுறவன், நீ அவன் புள்ள, அவன் கோழி, நீ கோழி குஞ்சு. கோழியை பாடுற வாயால் குஞ்சா முருகனை பாடேன் அப்படின்னொடனே முருகனுக்கு எவ்வளோ கோபம் வரணும். நான் முருகன் தலைப்பே பாருங்கள், கருணை கடல் ஏன் கொடுத்தேன்னா, முருகன் எப்போதும் யாரையும் வதைத்ததோ துன்புறுத்தியதோ சோதனை செய்ததோ கிடையவே கிடையாது. நீங்கள் சிவபெருமான்லாம் பாருங்கள், டூ த கோருக்கு நம்மளுக்கு சோதனை கொடுப்பார். சிவபெருமான் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், அப்படியா வந்து உன் புள்ள வேணும் வெட்டி கொடுன்னு கேட்பார். சிவபெருமான் எதை கேட்டாலும் நான் அடியார்கள் கேட்டால் கொடுப்பேன், அப்படியா உன் மனைவி எனக்கு தொண்டு செய்ய வேணும் கொடு. நம்ம ஆளு சோதனை செய்தது சிபிஐ ஆஃபீஸரோட மோசமானவர் யார்? சிவபெருமான். எல்லாரும் சோதிப்பாங்க, ஆனால் முருகப்பெருமான் சோதிக்கவே மாட்டார், சோதிக்காமே தரக்கூடிய ஒரு கடவுள். அதனால தான் அவன் கருணை கடவுள். இப்போ இவர் இப்படி சொல்லிவிட்டார்ல, கோழி சீர் பாடுவோம் அன்றி குஞ்சா முருகனை பாடேன்னு விட்டார். எவ்வளோ அவமானது! பாடலை மாட்டேன்னா சொல்லியிருக்கலாம், இப்படி சொல்லிவிட்டார. நம்ம முருகன் வந்து ரொம்ப ஆசைலாம் போய் உடனே கண்ணை குத்துறது காதை குத்துறதுலாம் கிடையாது. பார்த்தார், சரி நீ எங்கே போகிற போ விட்டார். நம்ம ஆளுக்கு வறுமை வந்தது, கொஞ்சம் பண தேவை வந்துச்சு.
யாரையும் பாட மாட்டேன்னவர் போய் அந்த நாட்டு ராஜாவை பாடி 2 பொன்மூட்டை வாங்கிட்டு காட்டில் நடந்து வந்தார். வழியில் ஒரு வேடம் வந்தான். வேடம்னாலே உங்களுக்கு யாருன்னு இப்போ தெரிஞ்சிருக்கணும். நான் தனியாக சப்டைட்டில்லாம் போட வேண்டியது இல்லை. யாருங்க? நீங்கள் கொஞ்சம் பேசலாமே, ரொம்ப அமைதியாக பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. யாருங்க? முருகன். நான் பேசுறது புரியுது இல்லை? எல்லோரும் தமிழ் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். வேடன் ஒருத்தன் வந்து நிற்கிறான். அது வேடன் இல்லை, முருகன் வந்து நின்று பார்க்க ஆள் கரடு முரடாக இருப்பார். கையில் வில்லு அம்பு கத்திலாம் வச்சுருக்கிறாரு. நம்ம ஆள் பாடகர். படித்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு ஏய்னாலே அலற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில். இப்போலாம் அப்படி நினச்சிடாதீங்க, இப்போலாம் அப்படி கிடையாது. வேடன் வந்து நிற்கிறான். நின்று கையில் இருக்கிற மூட்டையை பிடுங்கிட்டான். இவர் பதறாரு, டே குட்ரா. அவர் சொல்கிறாரு, ஆமாம் யார் நீ? நான் புலவர்ரா, பெரும் புலவர். அப்படியா, சரி உனக்கு இந்த மூட்டை திரும்பி தரணும்னா நீ ஒன்று செய்யணுமே அப்படின்னார். என்னடா பண்ணணும் சொல்லு? என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுன்னார். யாரை பற்றிக்க? வேடனை பற்றி. அது முருகன் அவருக்கு தெரியாது. என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுன்னார். இவர் யாரை பற்றியும் பாடக்கூடாதவர் தான். இப்போ வேறு வழியில் 2 பொன் மூட்டை வேணும்ல. சரி உன் பேர் என்னப்பா சொல்லு, பாடி தொலைக்கிறேன்னார். என் பேர் முட்டை அப்படின்னு சொன்னார். அவர் பேர் என்னங்க சொன்னார்? முட்டை அப்படின்னு சொன்னார். உடனே என்னடா இது, சரி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு முழுக்க முட்டை முட்டை முட்டைனே அந்த பாட்டு வரும். எங்கள் ஆன்சர் பேப்பர்லேயும் அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மதிப்பில்லை. அவர் பாடுறார் முட்டை முட்டை முட்டை. பாடி முடித்ததுக்கப்புறம் இவர் சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டே, இந்த வேடனா வந்தவன், ஏன்பா நீ தான் பெரிய புலவராச்சே, முட்டை பெருசா முட்டையிலேருந்து வந்த குஞ்சு பெருசான்னு கேட்டார். இவர் கேட்குறார், முட்டை பெருசா முட்டையிலேருந்து வர குஞ்சு பெருசா? இவர் சொன்னார், கோழி குஞ்சு தான்ப்பா பெருசு. அப்புறம் முட்டையை போய் பாடுற அப்படின்னு நான் சொன்ன சிரித்த உடனே தான் இவருக்கு தோணுது, ஆஹா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கோழியை பாடுவே தவிர கோழி குஞ்சை பாட மாட்டோன்னு சொன்ன நம்மளை முட்டையவே பாட வச்சுட்டானே, யாருடா நீன்னு உடனே முருகன் தோன்றி காட்சி கொடுத்தானா. அப்படியே பொய்யாமொழி புலவர் சாஷ்டாங்கமாக விழுந்தாரா. முருகன் எப்படிப்பட்ட கடவுள்னா, தனக்கு ஒருவரை பிடித்ததென்றால், தன்னை ஒருவர் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ரொம்ப அழகாக இறங்கி வந்து திருவிளையாடல் செய்கிற ஒரு கடவுள் முருகப்பெருமான். ஆனால் அவரை கருணை கடல்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கந்தவேல் கருணையும் பையங்க. ஏன் வேறு எந்த கடவுளும் கருணையே செய்யாதா? மற்ற கடவுள்லாம் என்ன ஐயா சொன்ன மாதிரி கசாப்பு கடவுள் வச்சுட்டு உட்காந்துன்னுக்குறாங்க. எல்லா கடவுளும் கருணை தான் செய்யுது. சிவபெருமான் செய்கிறது இல்லை, பார்வதி செய்யலை, சரி கர்த்தர் அருள் செய்யலை, எல்லாரும் தான் செய்கிறாங்க. எல்லாருமே தான் கருணை கடவுள். ஆனால் நேராக கருணை கடவுள்னாலே முருகன் தான் அப்படின்னா ஏன்? சும்மா காரணமே இல்லாமல் சொன்னதில்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? எல்லா தெய்வங்களும் உருவாவதற்கு ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ரீசன். முருகன் ஏங்க பிறந்தார்? யாராவது சொல்லுங்களேன். முருகன் அவதாரம் பண்ணுறாருல்லே, எதுக்காக வந்தார்? கதை ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தரை சாவடிக்கணும்னே பிறக்க வச்சாங்க, தெரியும்ல? யாருங்க? பரவாயில்ல. சூரபத்மனை வதம் செய்வதற்காகவே முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார். இதான் கதை. எதுக்காகங்க? சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காகவே முருகப்பெருமான் அவதாரம் செய்யப்படுகிறார். இப்போ என் கேள்வி, சூரபத்மனை முருகன் சம்ஹாரம் செய்தாரா? பண்ணாரா? கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. பண்ணலை. என்ன பண்ணார் தெரியுமா? மயிலாவும் சேவலாவும் மாற்றி பக்கத்தில் வச்சுக்கிட்டார். ஏன் அவர் கருணை கடவுள் தெரியுமா? எதற்காகத்தான் அவதாரம் செய்தேனோ என்பதை கூட கடந்து தன் முன்னால் ஒருவன் அருளோடு நின்று விட்டால் அவன் எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கு அருள் செய்கிற தெய்வம் ஒன்று, அது முருகன் என்பதால் தான் அவனை கருணை கடவுள் என்று நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். அவன் கருணை கடவுள். மற்றவெல்லாம் அப்படி பார்த்ததில்லை, போட்டு தள்ளிட்டு தான் அடுத்த வேலை. நீ என்ன சரணாகதி அடைஞ்சாலும் சரி, முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. ஆனால் முருகன் அப்படி இல்லை. இந்த முருகனுடைய கருணை கதையை சொல்கிறது யார்? எல்லாமே கதையாக சொல்கிறது இல்லை, இலக்கியங்கள் சொல்கிற கதை தான். முருகனுடைய கதையை சொல்லக்கூடிய இலக்கியம் எது தெரியுமா? கந்தபுராணம் அப்படின்னு. என்னங்க சொல்லலாம்? கேட்குறேன். நீங்கள் சொல்லி நான் கேட்டால் இன்னும் சந்தோஷம். கந்தபுராணம். பரவாயில்ல. இவ்வளோ அமைதியான பிள்ளைகளை எஸ்ஆர்எம் கொண்டிருப்பதை நினைத்தாலே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஸ்கூல் வாத்தியார். இந்நேரத்துக்கு நான் பேசும்போது ஒருத்தன் 4வது டேபிளுக்கு தாவி இருப்பான், ஒருத்தன் 3வது டேபிளுக்கு தாவி இருப்பான்.
நான் இவ்வளவு பேர் அமைதியோடு, அதாவது யோக நிலையில் பக்தி இலக்கியத்தை கேட்குற கூட்டத்தை நான் இங்கே தான் பார்க்குறேன். அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப யோக நிலைக்கு போயிடாதீங்க, திரும்ப கூட்டு வர முடியாது. கந்தபுராணம் முருகனுடைய வரலாறை சொல்லுகிற இலக்கியம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயாவது தேவைப்படும் உங்கள் வாழ்க்கையில். முருகனுடைய வரலாறை சொல்லுகிற இலக்கியம். கந்தபுராணத்தை எழுதினது யார்? யாருக்காவது கச்சியப்பம் முனிவர் எழுதுகிறார். கச்சியப்பர் ஏன் பேர் வந்ததுன்னா, அவர் காஞ்சிபுரத்துக்கார். கச்சினாலே காஞ்சிபுரத்தினுடைய பழைய பெயர். அந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யம். முருகன் மேலே முருகனுடைய வரலாறை சொல்லுகிற இலக்கியம் தமிழில் கிடையாது. திருப்புகழ் இருக்குது, கந்தர் அலங்காரம் இருக்குது, கந்தர் அனுபூதி இருக்குது, எல்லாம் இருக்குது, திருமுருகாற்றுப்படை இருக்குது. ஆனால் முருகனுடைய வரலாறை சொல்கிற இலக்கியம் இல்லை. முருகன் தான் நான் சொன்னேனே, அவரே வந்து வாண்டடா என்னை எழுதும் பாருல. கச்சியப்பர் கனவுல போய் என்னை பற்றி ஒரு வரலாறு எழுதுப்பாங்கிறார். நம்மால் இப்போ கேட்பார்ல, உன் வரலாறு எனக்கு தெரியாது, நமக்கு நம்ம வரலாறே தெரியாது, உன் வரலாறு எனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்போ இவரே என்ன பண்ணுறார், ரெஃபரன்ஸும் கொடுக்குறார். இந்த மாதிரி கைடு காமிச்சா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ப்ராஜெக்ட்டையும் சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னாருன்னா அவர் தான் உயர்ந்த கைடு. அப்படி ஒரு எடுத்துக்காட்டு கைடு முருகப்பெருமான் தான். ப்ராஜெக்டும் சொல்லிட்டார் கந்த புராணம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் எங்கே இருந்துங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும்? வடமொழியிலேருந்து எடுத்து சொல்கிறார். சிவரகசிய பதிகத்தில் இருக்கிறது எல்லாம் என்னுடைய வரலாறு தான், அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படியாவது எழுதுங்கிற. அது மட்டும் இல்லை, ப்ராஜெக்டும் கொடுத்து ரெஃபரன்ஸும் கொடுத்து ப்ராஜெக்ட்டுக்கு 2 லைனை டைப் பண்ணியும் கொடுக்குற மாதிரி ஒரு கைடு கிடச்சா எப்படி இருக்கும்? வார்த்தையும் இவரே எடுத்து கொடுக்குறாரு. என்னென்னு, திகட சக்கரை அப்படின்னு வார்த்தையும் எடுத்து கொடுத்து எழுத சொல்கிறார். இந்த வார்த்தை எடுத்து கொடுக்கறது இவருக்கு மட்டும் இல்லை. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய புராணம் பாட சேக்கிழார் நின்றுட்டார், ஏன்னா எப்படி பாடுறதுன்னு தெரில. இறைவன் எடுத்து கொடுத்தார், உலகலாம் சொல் எடுத்து கொடுத்தார். சுந்தரர் எப்படி இறைவனை பாடுறதுன்னு தெரியல, இறைவன் சொல் எடுத்து கொடுத்தார். பித்தா என்று பாடு, பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா. சுந்தரர் பின்னாடி அதே மாதிரி எப்படி பாடுறதுன்னு தெரியல, தில்லைவாழ் அந்தனர் சொல் எடுத்து தராரு. தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன் பாடுறார். நிறைய புலவர்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு, கடவுள் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் எப்படி பாடுறது, திகட சக்கரை அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறார். சொன்ன உடனே நம்ம ஆளு கட 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 கடன்னு கந்தபுராணத்தை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட் மாதிரி ஓவர் நைட்டில் எழுதி முடிச்சிட்டார். முடித்து அரங்கேற்றத்துக்கு போகுது. இந்த அரங்கேற்றத்துக்கு போகிறப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். திகட சக்கரை அப்படின்னா திகழ் தசக்கரம் அப்படின்னு பொருள் சொல்கிறார். உங்களை மாதிரி கூட்டத்திலேருந்து ஒரு அறிவாளி புலவர் எழுந்து இதை மறுக்கிறார். ஏன், திகழ் தசக்கரைங்கிற சொல்ல சேர்த்திங்கன்னா திகட சக்கரை திகட சம் அப்படின்னு புணராது. அப்படி ஒரு விதியே தொல்காப்பியத்தில் இல்லை. அதனால் இந்த பாட்டே போய் தப்பு, வார்த்தையே தப்பு, ஏற்றுக்க மாட்டேன்னிட்டாங்க. இப்போ இவருக்கு கஷ்டம், ஏன்னா இவர் எழுதுனதாக இருந்தால் பரவாயில்ல. யார் சொன்ன சொல்லுங்க, இது யார் சொன்ன சொல்லுங்க? முருகப்பெருமான் சொன்ன சொல். முருகப்பெருமான் சொன்ன சொல்லே தப்பாயிடுமான்னு மன வருந்தி வீட்டுக்கு போய் கஷ்டப்படுறார். அப்போது முருகனே சோழ தேசத்தில் இருந்து வீரசோழியம் என்கிற இலக்கண நூலை எடுத்து கொண்டு வந்து அதில் இருக்கிற 18வது சூத்திரத்தை எடுத்து காமிச்சு திகழ் தசக்கரம் சேர்ந்து திகட சக்கரம் என்று வரும் என்று நிரூபித்து மறைந்து போகிறார். எங்கே? காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டத்தில் நடந்த கதை என்கிற வரலாறு. இப்போ அடுத்து இவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்கள். கந்தபுராணத்தை ஏன் படிக்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா, முருகனுடைய வரலாறுங்கிறத தாண்டி இந்த மண்ணினுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள் கந்தபுராணம் படிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் ஒரு ஆறு ஓடுது காஞ்சிபுரம் பக்கத்தில். என்ன ஆறு தெரியுமா? பாலாறு அப்படின்னு ஒன்று ஓடுது. ஓடலை, ஒரு பேர் போர்டு வச்சுருக்காங்க, பாலாறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, எல்லோரும் இந்தியா தானே? சரி, பாலாறு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு வேறு ஞாபகம் வரும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. கோலாறு அதெல்லாம் இல்லை, பாலாறு. சார், பாலாறுங்கிற ஆறு காஞ்சிபுரத்தில், இன்னும் சொல்லப்போனால் வட தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆறாக ஓடியது, ஒரு காலத்தில் ஓடியது. இன்றைக்கி ஆறு ஓடலைன்னா பரவாயில்ல சார், ஆறு இருக்கிற இடமே தெரில. ஒரு இடத்துல போனீங்கன்னா தம்மு தூண்டு காவா கட்டி வச்சுருக்கா, கேட்டால் பாலாறுங்கிறா. பெரிய நதியை ஒரு காவாக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், ஆறே இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக பாலாறுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு தெரியாது. எங்கள் ஊருக்காரங்க சொல்லுவாங்க, அதை குடித்தா பால் மாதிரி இனிக்கும்ப்பா, அதனால் அதுக்கு பாலாறுப்பா. இந்த சில பேர் ஊரில் வரலாறு சொல்கிறேன்ட்டு அவன் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது சொல்லுவான் பாருங்கள்.
அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. இந்த தலபுராணம் சொல்கிறோம், வரலாறு சொல்கிறோன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சே ராமாயணத்தில் சடாயு விழுந்த இடம்னு தமிழ்நாட்டில் 47 கோயில் இருக்குது. சடாயு எந்த இடத்துல விழுந்தது இல்லை 47 இடத்துல விழுந்து எழுந்துச்சா தெரில. வரலாறு சொல்லுவாங்க கதையை. பாலாறுக்கு ஏன் அந்த பேர் வந்தது? பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, அதை குடித்தால் பால் போல இனிக்கும், அதனால் அது பாலாறு. இன்னும் சிலர் சொன்னாங்க, அதை கையில் அள்ளினீங்கன்னா பால் மாதிரி நல்லா வெளியீர்னு அந்த நதி இருக்கும், அதனால் அதற்கு பாலாறு அப்படின்னா. இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா முடியாது. ஓடினா தானே நம்ம கையில் அள்ளி அது பால் மாதிரி இருக்கா இல்லை தேனு மாதிரி இருக்கான்னு அது ஓடவே இல்லையே. அப்படியே அது அத்தி பூத்தாப்பில் மழை பெஞ்சா கூட கர்நாடகாலே பாதி முடிச்சிடுறாங்க, அப்புறம் ஆந்திராலே பாதி முடிச்சிடுறாங்க, அது தமிழ்நாட்டுக்கே வர்றது இல்லை. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுங்க. நான் சொல்கிறேன், கந்தபுராணம் ஏன் இந்த பக்தி இலக்கிய திருவிழாவை எஸ்ஆர்எம் நடத்துகிறது என்றால் பக்திக்காக மட்டுமல்ல, அதை தாண்டி இந்த மண்ணினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காகவும் சேர்த்துத்தான் இதை நடத்துகிறார்கள். பக்தி இலக்கியம் ஏன் அவ்வளோ முக்கியம்னா, பக்தி இலக்கியம் தான் அதுக்கு அர்த்தம் சொல்லிச்சு. கச்சியப்பர் சொல்கிறார், ஏன் அதுக்கு பாலாறுன்னு பேரா? அதில் தண்ணி ஓடும். ஒரு காலத்தில் எப்படி தண்ணி ஓடும் தெரியுமா? அப்போல்லாம் நினைக்காதீங்க. கண்ணதாசன் சொல்லுவார், நான் சிறு வயதில் இருந்தபோது கழுத்து வரை தண்ணீர் ஓடும்னு பாலாத்தில். எப்படி தலைகீழாக இருந்தாம்பார். அப்படின்னா என்னங்க, கழுத்து வரைக்கும் தண்ணி ஓடுதுன்னா இவ்வளோ தூரம் தண்ணி ஓடலையா? கண்ணதாசன் சொல்லுவார், சின்ன வயதிலே பாலாற்றில் கழுத்து வரை தண்ணீர் ஓடும் தலைகீழாக இருந்தாலும் பார். அப்படின்னா என்ன, முட்டிக்காலுக்கு கீழே தண்ணி அந்த காலத்துலேருந்தே ஓடலைன்னு அர்த்தம். அதில் கச்சியப்பர் சொல்கிறார், ஏன் அதற்கு அந்த பேர் வந்ததுன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் எப்போ கொடுப்பான்னா, அவர் பாட்டு எழுதுகிறார், நான் பாட்டாக சொல்லலை, பொருள் சொல்கிறேன். இப்போ ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்போ பால் கொடுப்பான்னா 24 மணி நேரமும் கொடுக்க மாட்டா. அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும்தான் போய் பால் கொடுப்பான். இவர் எழுதுகிறார் இந்த பாட்டை, இந்த நதி இருக்கிறதே இது எப்போதும் தண்ணீர் ஓடுகிற நதி இல்லை. எப்படி ஒரு குழந்தைக்கு பசிக்கிற போது மட்டும் ஒரு தாய் பால் கொடுக்கிறாளோ, அதுபோல இந்த மண்ணின் விவசாயிகளுக்கு எப்போது நீர் வேண்டுமோ அப்போது மட்டும் ஓடுகிற நதி என்பதால் இதற்கு பாலாறு என்று பெயர் வந்ததுன்னு கச்சியப்பர் சொல்கிறார். பாருங்க, ஒரு நதியினுடைய பெயர் காரணத்தை எங்கிருந்து கற்றுக்கிறோம்? கச்சியப்ப முனிவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். அவர் பாடுற பாட்டெல்லாம் அழகுங்க. அதாவது ஏன் கச்சியப்பரை எழுத சொன்னார்னா, யார் ஒருத்தர் மனதில் பக்தியும் தெய்வீகமும் கலந்துருக்கிறதோ அவர்கள் தான் இதை எழுத முடியும். கச்சியப்பர் அப்படி தான் இருந்தார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பாலாறை பாடும்போது நந்தியமலையிலிருந்து பாலாறு வருது. நந்தியமலையில் மழை கொட்டுது. நந்தியமலையில் மழை கொட்டுறதை வேறு புலவர் எப்படி பாடியிருக்கணும்னா, கரிய மேகம் வந்து நந்திய மலை மீது தண்ணீரை ஊற்றியதுன்னு தான் பாடணும். ஆனால் இவர் எப்படி தெரியுமா பாடினார்? அங்கேயும் பக்தி. கண்ணப்பன் என்கிற கரிய ஒரு இளைஞன் தன் வாயில் தண்ணீரை கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது எப்படி ஊற்றினானோ அதுபோல இந்த மேகம் வந்து நந்திமலை மீது நீரை ஊற்றியதுன்னு எழுதுறார். ஒரு மேகம் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கு கூட கண்ணப்பர் ஞாபகம் வராரு கச்சியப்பருக்கு. நமக்கு வருமா? நமக்கு வருமா? குவளைப்பூவை பார்க்குறாருங்க பாலாறு சுற்றி. அந்த குவளைப்பூவை பார்க்குற போது என்ன எழுதுறாரு பாருங்க, இந்த குவளைப்பூக்களை பார்க்கிற போதெல்லாம் நமிநந்தி அடிகள் தண்ணீரில் விளக்கேற்றிய விளக்குகளைப் போல இந்த குவளை மலர்கள் இருக்கிறதுன்னு எழுதுறாரு. யார் ஒருத்தருக்கு மேகத்தை பார்த்தாலும் பூவை பார்த்தாலும் சிவனடியார்களாகவே தோன்றுகிறதோ அவர்கள்தான் கந்தபுராணத்தை எழுதுவதற்கு தகுதியானவர் என்பதால் அவரை வச்சு எழுத சொன்னார். இது கந்தர் புராணம் தொடங்கி ஒரு பெரிய கதை. அதை நான் சொல்ல விரும்பலை முழுசாக, அதுக்கான நேரமும் இல்லை. ஆனால் நான் இப்படி கொண்டு போகிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி, சும்மா ஒரு கதையை தெரிஞ்சுப்போம். ஏன்னா முருகரை பற்றி கதைகள்லாம் நமக்கு நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உண்மையான கதை கிடையாது. உண்மையான கதை என்னென்னு ரொம்ப தோராயமாக தெரிஞ்சுக்கணும்ல. சூரபத்மனோட கூட பிறந்தவங்க 2 பேர், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன். அவனுக்கு ஒரு புள்ள பானுகோபன். 4மே அக்யூஸ்ட். நம்ம பாஷையில் சொல்லணும்னா A1 A2 A3 A4 4மே அக்யூஸ்ட். 4 ஒன்றாவது நல்லதாக இருக்குதா? இல்லை, அராஜகம் பண்ணிச்சிங்க. ஒரு வரம் வாங்குறது, சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுறது, அதுதான் நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை. அநியாயம் பண்ணாங்க. இந்திரலோகத்தை சூறையாடினாங்க. இந்திரன் மகனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துல வச்சுக்கிட்டாங்க. எல்லா தேவர்களையும் அடிமையாக்கி வச்சுக்கிட்டாங்க. எப்படி சார் அடிமையாக்கி வச்சுட்டாங்கன்னா தெரியுமா? சூரபத்மன் தூங்கிட்டே இருப்பானா. இப்போ நமக்கெல்லாம் திடீர்னு 5 மணி ஆச்சுன்னா
ஐயோ சீக்கிரமாக விடிஞ்சிருச்சே, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்கி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏக்கமாக இருக்கும். ஆனால் கடிகாரம் கேட்காது. நீ என்ன பண்ணாலும் அது அதுக்கப்புறம் 8 மணி ஆகிடும். ஆனால் சூரபத்மன் என்ன பண்ணுவானா, தூங்கி எழுந்து இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு ஆசைப்பட்டானா சூரியனை பார்த்து டேய் ஒரு 4 மணி நேரம் சும்மா இருன்னு வரான். அவர் அமைதியாக இருப்பாராம். டேல நிறைய வேலை போயிட்டுருக்கு, இன்னும் டைம் தேவைப்படுது, நைட்டு வந்துருச்சுன்னா வேலை முடிக்க முடியாது, நம்மளாம் பதறுவோம். சூரபத்மன் சந்திரனை கூப்பிட்டு ஒர்க் இருக்குது நான் சொல்லும் போது வா, அது வரைக்கும் நீ கொஞ்சம் அப்படியே இருப்பாரான். அப்படி ஒரு பெரிய வீரராக எல்லாரையும் அநியாயம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இவனுங்களை எதிர்க்க யாரால் முடியும்? வரம் வாங்கினதே என்னன்னு வாங்கிட்டாங்க, சிவனே உன் அருளால் உன் சக்தியால் மட்டுமே எங்களுக்கு மரணம்ட்டாங்க. சொல்லிவிட்டு சிவபெருமானை என்றைக்கும் விடாமல் பூஜிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார் பாவம், வரமும் கொடுத்து விட்டார். நம்ம கூடவே சில பேர் சுற்றுவான் பார்த்துறீங்களா, நமக்கு எல்லா அநியாயம் பண்ணுவான், ஆனால் நம்மக்கிட்ட நம்மளை நல்லாவே பேசுவான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா அநியாயம் நம்மளை வச்சு பண்ணுவான், நம்மக்கிட்ட நல்லா அழகாக பாலிசாக பேசுவான். அவனை ஏன்டா இப்படி பண்ணுறோன்னு கேட்க முடியாது, இப்படி பண்ணாதரான்னு சொல்ல முடியாது. சிவபெருமான் அப்படி தான் கஷ்டப்படுறார். அப்போ தான் ஒரு முடிவுக்கு வராங்க, சிவனுடைய சக்தி தான் அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் சிவமே மீண்டும் வந்து பிறக்க வேண்டும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பிறக்கிற சூழல் இருந்துச்சா? இல்லை. ஒரு பக்கம் பார்வதி இமயனுக்கு மகனாக பூமியில் வந்து பிறந்துச்சு. ஒரு பக்கம் சிவபெருமான் சனாதன குமாரர்களுக்கு அறிவுரை சொல்கிறேன்னு ஆலமரத்துக்கு கீழே மௌனித்து மோனத்தில் உட்காந்துட்டார். பல வருஷங்கள் மோனத்தில் உட்காந்துட்டார். தேவரெலாம் வந்து சிவலோகத்தை பார்க்குறாங்க. ஒரு புள்ள பிறக்கும் நம்மளை காப்பாற்றுன்னு பார்த்தா இந்த அம்மா வந்து அங்கே உட்காந்துனுக்குது, இவர் நடனா இங்கே உட்காந்துனுக்கிறாரு, எப்படியா குழந்தை பிறந்து எங்களை வந்து காப்பாற்றுறது? பிரச்சனை. அப்போ தான் நம்ம சொல்லுவோம்ல, காதல் வரணும்னா அம்பு விடணும்னு. நம்ம கதையிலையும் அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தெரியுமா? என்னங்க, பரவாயில்ல, இந்த சிலபஸ் மட்டும் படிச்சிருக்கீங்க. மன்மதன். மன்மதன்னா யாருங்க? நமக்கு காதல் வர வைக்கிறது அவர் தான். அந்த ஆளை தூக்கி போட்டு மிதித்தோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும். உண்மையிலே முதல்ல அப்படி தூக்கி போட்டு மிதித்தது சிவபெருமான் தான். இவர் இங்கே மோனத்தில் தியானத்தில் இருக்கார். இந்த அம்மா குழந்தையாக பிறந்து இவர் அடையணும்னு இந்த அம்மா தவம் பண்ணிகிட்ருக்கு. ரெண்டும் சேரவே இல்லை. எல்லாரும் பார்த்தாங்க, இவனுங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. சரி ஒன்று பண்ணுவோம், சிவபெருமானுக்கு காதலை வர வைப்போம், தியானத்திலேருந்து வெளியே வரட்டும். இப்போ பொதுவாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதே கஷ்டம். இதில் வேறு சாமியாராக உட்காந்துட்டானா அவனை திரும்ப இல்லற வாழ்க்கைக்கு வர வைக்கிறது இன்னும் பெரிய கஷ்டம். அவர் போய் உட்காந்து நிறுகிறார். மன்மதனை வர சொல்லி அம்பு போடுங்க அப்படிங்கிறார். நம்மால் அம்பு போடுறதா யார் மேலே? இதாங்க உட்காந்து நிற்கிறாரு அவர் மேலே. சொன்னார், சாவணமாக சொல்லு, நான் பாட்டு இப்படி போய் செத்து போகிறேன், என்னையே அங்கே போய் அம்பு போட. பிரம்மா சொல்கிறாரு, நீ இப்போ அம்பு போடலாம் நான் அவனை சபிச்சிருவேங்கிறார். நம்மால் முடிவு பண்ணுறார், லாரியில் அடிபட்டு செத்தா என்ன, ட்ரக்கில் அடிபட்டு செத்தா என்ன. போகிறார், போய் நின்று அவருடைய மலர் பானங்களை சேர்த்து அம்பு விடுறாரு. சிவன் கிட்ட போது சிவன் ஒன்றுமே பண்ணல, கண்ணை கூட திறக்கலை. இப்படி நெற்றி கண்ணல் அப்படின்னு லைட்டாக திறந்தாராம் பாருங்க, ஒரு பெரிய தீப்பழம் வந்து மன்மதனை எரிச்சிருச்சு, சாம்பல் ஆயிடுச்சு மன்மதன். மன்மதனுக்கு அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அவன் சாவ போகிறங்கிறது அவருக்கு தெரியும். சிவபெருமான் மேலே போய், சிவபெருமான் யாருங்க, யாருன்னு நினைக்கிறீங்க? ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, காமம் வெகுளி மயக்கம் ஏதும் இல்லாத பிறவா யாக்கை பெரியோன். அவனுக்கு போய் காம எண்ணத்தை வர வைக்க முடியுமா? கைலாயத்துக்கு உள்ளே கூட வர வைக்க முடியாது. அவன் மேலே வர வைக்க முடியுமா? முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எரிஞ்சு போயிட்டார். ரதி வந்தா, அவன் மனைவி வந்து அழுதா, அப்புறம் திரும்ப உயிர் பெற்று கொடுத்தார். அதெல்லாம் அடுத்த கதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் கேட்குறாரு, என்னதாயா அவங்க பிரச்சனை? இப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஐயா கொடுமை பண்ணுறாங்க, ஒரு குழந்தை வேணும் சீக்கிரம். சரி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு போகிறார். பொண்ணு பார்க்குறாங்க, பார்வதியோட கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்தோம், குழந்தைக்கு அவங்க முயற்சி பண்ணல. இன்றைக்கி கப்புள்ஸ்லாம் இருக்காங்களா, நாங்கள் ஒரு 2 வருஷம் கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கோம். அந்த மாதிரி சிவபெருமான் எதுக்கும் தயாராக இல்லாமல் இருக்கார். அப்போ திரும்ப தேவர்கள்லாம் போய் அழறாங்க, அநியாயம் பண்ணுறாயான். அப்போ தான் சிவபெருமான் முடிவு செய்து தன் அவதாரமாக ஒருவரை பிறப்பிக்கணும்னு நினைக்கிறார். சிவபெருமானுக்கு 5 முகங்கள், அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது, 6வது, அது அதோ முகம்னு பேர். நிறைய பேர் அதை பார்த்ததில்லை, யாரும் பார்க்காத முகம் அது. அவருக்கு 5 முகம் தான், பஞ்சமுகம் தான் அவன். ஆனால் அவனுக்கு 6வதாக ஒரு முகம் இருக்குது, அதுக்கு பேர் அதோ முகம். இந்த 6 முகங்களின் நெற்றிக்கண்ணிலும் இருந்தும் ஒரு தீப்பொறி வந்து அந்த 6 பொறியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய அருட்ஜோதி பிழம்பாக உருவாகி நிற்கிறது. அந்த அருட்ஜோதி பிழம்பு தான் யாருங்க? முருகப்பெருமான். இப்போ தான் ஹீரோவோடைய இன்ட்ரோடக்ஷன். கருவாய் வராரு நெருப்பா. அந்த நெருப்பை
நெருப்பால் கூட பிடிக்க முடியல. அக்னி பகவான் கிட்ட கொடுக்குறாரு இருந்தான்னு, அக்னி பகவானாலே பிடிக்க முடியல. யாரை? அந்த நெருப்பை இந்த நெருப்பாலேயே பிடிக்க முடியல. கை மாற்றி கொடுக்குறாரு காற்றுக்கிட்ட. காற்று யாருங்க? வாயு. நெருப்பு உண்டாக்குறதே அவர் தான். அவரால் அதை பிடிக்க முடியல. திரும்ப கை மாற்றி நெருப்புக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த சூடாக ஒரு டம்ளரை பிடிச்சோம்னா மாற்றி மாற்றி கைக்கு மாற்றுவோம்ல, அந்த மாதிரி 2 பேரை மாற்றிக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. யாரை? முருகப்பெருமானை எடுத்துகிட்டு போய் குளிர்ச்சியான ஒரு இடத்துல வைக்கணுமேனு கங்கா நதியில் கொண்டு போய் அவர் வைக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். என்னங்க, கங்கா நதியில் வைத்த பிறகு 6 கமலங்களில் சரவண பொய்கையில் இருந்து 6 குழந்தையாக முருகப்பெருமான் வருகிறார். இதை ரொம்ப அழகாக கச்சியப்பர் பாடுகிறார். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக. முருகனுக்கு சத நரம்பெல்லாம் இல்லையா, ஜோதி தான், நெருப்பு அவனுடைய உடம்பு. பிழம்பதோர் மேனியாக. அப்போ நெருப்பு மாதிரி இருக்காருன்னா ஆள் ரொம்ப கரடுமுரடாக இருப்பானா. கருணை கூர்முகங்களாரும். அவனுக்கு 6 முகம் இருக்குது. 6 முகமும் கருணையோடு தான் இருக்கும். இது உள்ளார்ந்த அர்த்தம். ஏன் நமக்கெல்லாம் ஒரு மூஞ்சி இருக்குது, ஆனால் 1000 எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். கரெக்டாக ஒரு மூஞ்சி சிரிக்கும், ஒரு நேரம் முறைக்கும், ஒரு நேரம் சிலுப்போம், ஒரு நேரம் சீனும், எப்பயாவது அத்தி பூத்தாப்பில் சிரித்தா மாதிரி அன்பு காட்டும். எது? இந்த ஒரு முகம். கச்சியப்பர் சொல்கிறார் அவனுக்கு 6 முகம் இருக்கியா, ஆனால் 6 முகமும் கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இப்போ தான் என்ட்ரி கார்டு போடுறாங்க. இப்போ இந்த விஜய்லாம் வந்தானா VIJAIன்னு என்ட்ரி கார்டு வர மாதிரி என்ட்ரி கார்டு போடுறார் முருகனுக்கு. முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. நல்லா கவனிங்க, முருகன் பிறந்தான்னு எழுதலை, முருகன் உதிச்சான்னு எழுதுறார். ஏன்னா சூரியன் மறைந்தால் இறப்பது என்ற அர்த்தம் அல்ல, அது மீண்டும் உதிக்கும். உதிக்குன்னா என்னங்க? புதுசாக பறக்கிறது இல்லை, ஏற்கனவே இருக்கிறது புதுசு மாதிரி திரும்ப வருது. முருகன் என்பவன் வேறு யாரும் இல்லை, புதிய தெய்வம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற சிவப்பரம்பொருள் தான் இப்போது முருகனாக உதித்து வருகிறது என்கிற உண்மையை இந்த பாடலிலே கச்சியப்பர் சொல்கிறார். உதித்தான் முருகன் வந்தானா, அப்புறம் பண்ண சேட்டையெல்லாம் அநியாய சேட்டை. பிரம்மனை கொட்டுறது, சிறையில் வைக்கிறது, ஞானப்பழம் கேட்கறது, பயணில் போய் உட்கார்ந்துக்கிறது, எல்லா வேலையும் பண்ணி அதுக்கப்புறம் தான் போருக்கு தயாராகி அனுப்புகிறாங்க. எல்லாம் பாருங்கள், 4 பேரோட போர் செய்கிறார். முதல்ல தாரகாசுரன், அவருடைய முக்கியமான தம்பி. கிரௌஞ்ச மலைங்கிற ஒரு மலையை தான் கைக்குள்ளே வச்சு மாயாசக்தி வேலை செய்கிறவன். அவன் போரே பண்ண மாட்டான், கூப்பிட்டு மலைக்குள்ளே உட்கார வச்சு கதவு மூடி குழப்பி விட்டு அவங்களே செத்து போயிடுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான மாயசக்தி தாரகாசுரன். தாரகாசுரனை முருகப்பெருமான் முதல்ல கொல்றார். பெருசாக கதை சொல்ல முடியாது, வேகமாக சொல்கிறேன். கொல்றார், மலையை தூளாக்கி அவரை கொல்றார். அடுத்து சிங்கமுகாசுரன் போர் செய்கிறார். சிங்கமுகாசுரன் பாதிலே ஓடிடுறான் பயந்து. இப்போது எல்லார் வீட்டுக்குள்ளேயும், கெட்டவங்களே இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான். ராமாயணம் பார்த்தீங்கன்னா ராவணன் கூட்டத்தில் எல்லாரும் கெட்டவங்க, ஒருத்தன் நல்லவனாக இருந்தான். யார் தெரியுமா? விபீஷணன் நல்லவனாக இருந்தான். அதே மாதிரி இந்த கூட்டத்தில் ஒருத்தன் நல்லவன் இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? சிங்கமுகாசுரன். அவன் அண்ணங்கிட்ட போய் சொன்னான், அண்ணே வந்திருக்கிறது பரம்பொருள்னே, நம்ம இதுக்கப்புறமும் போய் சண்டை போட்டால் செத்துருவோம்னே. இவன் சொன்னான், உன்னால் முடிஞ்சா சண்டை போடு, உன்னால் சண்டை போட முடியலையா போய் விட்டு போய் வேலையை பார். அது எவ்வளோ திமிராக சொல்கிறாரு பாருங்கள் சூரபத்மன். எப்போ ஒருத்தனுக்கு அழிவு வருதோ அப்போ ஆணவ பேச்சு அதிகமாக வரும். அவன் சொல்கிறான், யார் தம்மு தூண்டா ஒருத்தன் வந்து வேலை பிடிச்சிட்டு நிற்கிறானே அவன் நம்மளை சாவடிக்க போகிறான். பாடுறாரு என்னடு, காற்றில் தள்ளுண்டு. அவன் யார்? அவன் பயோடேட்டா தெரியுமா உனக்கு? இவர் சொல்கிறார், யார்? சூரபத்மன் சொல்கிறான் இப்போ பயோடேட்டாவை. அவர் யார் தெரியுமா? காற்றில் தள்ளுண்டு, நெருப்பில் சூடுண்டு, கங்கை ஆற்றில் தாக்குண்டு, சரவண புக்களைப்புண்டு, வேற்றுப்பேர் முளையுண்டு, விளையாடும் நேற்றை பாலனையோ பொருள் என சொன்னாய்ங்கிற. காற்று அவனை தட்டி தட்டி விளையாடி கூட்டு போய் கரை சேர்த்துச்சு. கங்கையில் அனாதியாக கிடந்தான். அம்மா கிட்ட கூட பால் குடிக்கல, யாரோ 6 பேர் வந்து பால் கொடுத்தாங்க. அந்த சின்ன பையன் போய் என்ன அழிப்பான்னு என்கிட்ட வந்து சொல்கிறியா போட அப்படின்ட்டான். எனக்கு இருக்கான்னா என் பையன் பானுகோப்பன் அனுப்பிச்சான். பானுகோப்பன் போர் செய்கிறான், பெரிய வீரன். தோத்துப்பிட்டேன். தோத்துட்டு அப்பா முன்னாடி வந்தால் கோச்சுப்பாருன்னு பின்வாசல் வழியாக வீட்டில் வந்து படுத்துக்கிட்டான். இவன் பார்த்தான், புள்ளன்னு ஒன்று பெற்றோம்,
தோற்று போனால் கூட பரவாயில்ல, நேராக வந்து சொல்லாமல் பின்னாடி வந்துக்கிட்டானேன்னு இவனே நானே போகிறேன்டான்னு போகிறான் சூரபத்மன். நல்லா கவனிங்க, கந்தபுராணத்தினுடைய ஆழப்பொருள், முருகப்பெருமான் என்கிற தத்துவத்தின் ஆழப்பொருள் என்னன்னா, சூரபத்மன் போய் நிற்கிறான், முருகர் வந்து நிற்கிறார், முருகரை சூரபத்மன் பார்க்கிறான். சின்ன பையன் நீ ஆடா எங்கள் எல்லாரையும் போட்டு அழிச்சிட்டு இருக்காங்கிறார். உடனே முருகன் என்ன தெரியுமா செய்கிறாரு, விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். நான் யாருன்னு நீ தெரிஞ்சிக்க, நான் சின்ன பையன் இல்லைன்னு. இவர் விஸ்வரூபம் எடுத்து இன்னும் கூட நம்ம ஆள் பெருசாக அசரவே இல்லை, நீ சின்ன பையன்தான் அப்படின்னு. சண்டை நடந்துச்சு சார், பெரிய சண்டை, எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்குறான் முருகன். அவனுடைய வேலுக்கு அப்படி ஒரு பெரிய சக்தி இருக்குது. வேல் யார் கொடுத்தது? அம்மா கொடுத்தது. அம்மா கிட்டேருந்து ஒன்று வந்துச்சுன்னா அது என்றைக்கும் அழிவில்லாது, அது நிரந்தரமானது. சக்தி அம்மை கொடுத்த வேல் அது. எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்ற வேல்னு பாடுறாங்கல்ல, அந்த வேல் வந்தாலே திருப்புகளை சொல்லுவார், கொத்துப்பறை கொட்ட கலபிசை குக்கு குகு குக்கு குகுவேன குத்தி புதை புக்கு. அதாவது வேல் வருதுன்னா கழுகுங்கள்லாம் ஜாலியாகிடுமா. ஏன் நமக்கு நிறைய டின்னர் கிடைக்க போகுது, ஏன்னா வேல் வந்தால் பல பேர் சாவான், நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு பருந்துகள்லாம் சந்தோஷப்படுமா. அப்படி ஒரு வேல். இந்த வேலாயுத படையை வச்சு தம்சம் பண்ணவொடனே சூரபத்மன் பயந்து திரும்ப போயிட்டான், பின்வாங்கி போயிட்டான். பின்வாங்கி போனதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் நினைக்கிறான், முருகன் சாதாரணமான ஆள் இல்லைடா, தப்பாக எடை போட்டுட்டோம். திரும்ப அவன் பையனை அனுப்புகிறான், செத்து போயிட்டான். சிங்கமகாசுரனை திரும்ப அனுப்புகிறான். நல்லா கவனிங்க, கந்தபுராணம் எதற்காக எழுதப்பட்டது என்றால், முருகன் எதற்காக தோன்றினான் என்றால், அந்த உண்மை சொல்லக்கூடிய இடம் இந்த இடம்தான். சிங்கமகாசுரன் வந்து நிற்கிறான், முருகன் வந்து நிற்கிறான். சிங்கமகாசுரன் கேட்குறான், எனக்கு உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, எங்கள் அண்ணன் சொல்லி வந்திருக்கேன், உன் மேலே பகை இல்லை, ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? சின்ன கேள்வி. முருகன் சொன்னான், கேளு. நியாயப்படி சண்டை எங்களுக்கும் தேவர்களுக்கும், நாங்கள் ஏற்கனவே உங்கள் பக்கம்தான் நிற்கிறோம். தேவர்கள் அதிபதி வந்து சண்டைக்கு நின்னா ஒரு நியாயம் இருக்குது. நீ தேவர்களுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ எதுக்கு அவங்களுக்காக வந்து நின்று எங்களை எதிர்க்கணும்? நாங்கள் உங்களை தானே வழிபடுறோமே. இப்போ முருகன் சொல்கிற பதில் இருக்குது பாருங்கள், இதுதான் முருகன் ஏன் தோன்றினான் என்பதற்கான பதில். முருகன் சொல்லுகிறான் என்னன்னு, உரைதரு அழியன் தன்னை வலியவன் ஒருக்கின். முருகன் சொல்கிறான், டேய் தேவர்களுக்காக நான் வரல, இந்த இந்திரனுக்காக நான் வந்தேன்னு நினைக்கிறியா? அவனே பயங்கரமான ஆள், அவனுக்காக நான் ஏன் வரணும்? நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? முருகன் சொல்கிறான், உரைதரும் அழியன் தன்னை வலியவன் ஒருக்கின். எப்போதெல்லாம் இந்த உலகத்தில் எளியவரை வலியவர்கள் அடித்து பிழைக்க நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அந்த எளியவருக்காக இந்த முருகன் தோன்றுவான், அதனால் தோன்றினேன்னு சொல்கிறார். முருகன் யாருக்காக வந்தாரா? எளியவர்களுக்காக. ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் எளிமைப்பட்டு கிடக்கிற போது உங்களுக்கு மேலே ஒரு வலியவன் உங்களை அடித்தால், முருகா என்று ஒரு முறை சொன்னால் உங்களுக்காக முருகன் வந்து நிற்பான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகன் நிற்பான். முருகன் இதை சொன்னவொடனே சிங்கமகாசுரன் சொல்கிறான், சரிதான், என்னை சாவடி, செத்து போகிறான். கடைசி போர், சூரபத்மன் வந்து நிற்கிறான். நல்லா கவனிங்க, இப்போ சூரபத்மனுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு, சிவபரம்பொருளே வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்கிறான் முருகனை பார்த்து, நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நான் போர் செய்வேங்கிறான். முருகன் கேட்குறான், ஏன்டா? இவன் சொல்கிறான், உன் கூட நான் ஐக்கியமாகி காலில் விழுந்துட்டா எனக்கு என்ன பெருமை? உன் கூட சண்டை போட்டு செத்து போனாதான் எனக்கு பெருமை. ஏன் அப்படி செத்து போனாதான் முருகன் உன் புகழை எப்பெல்லாம் உலகம் சொல்லுதோ அப்பெல்லாம் அவனையும் ஒருத்தன் எதிர்த்தான்னு என் பேரை சொல்லுவான்ல, அதுக்காகவே நான் சண்டை போடுவேங்கிறான். கடைசியில் நல்லா இருக்குல்ல, இதை பார்த்து தான் இன்றைக்கி படம் எடுத்தாங்க போல இருக்கு, நிறைய வில்லன்களை ஹீரோவாக்குறது. சொல்கிறேன், கடைசி வரைக்கும் உன்னுடைய திருநாமம் இருக்கிற வரைக்கும் என் பேரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு கொம்பன்னா கொம்பனுக்கு கொம்பன் என் பேரை சொல்லுவாங்கல்ல, நான் போர் பண்ணுவேன், நான் நிற்பேங்கிறான். போர் நடக்குது, என்னென்னமோ பண்ணுறான், தோற்று போகிறான். கடைசியாக பார்த்தான், ஒரு மாமரமாக மறைந்து நின்று தாக்கலாம்னு போய் நிற்கிறான். முருகன் பார்க்குறார், வேலை விடுறார், மாமரம் இரண்டாக பிளக்கிறது. பிளந்த பின்னும் மயிலாகவும் சேவலாகவும் மாறுறான். நல்லா கவனிங்க, முருகன் ஒருபோதும் சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றவில்லை. சூரபத்மனே மயிலாகவும் சேவலாகவும் மாறுகிறான். சூரபத்மனுக்கு இருக்கிற பவர் அது, அவன் எப்படி வேணாலும் மாறுவான், யாரை மாறி வேணாலும் மாறுவான். மயிலாகவும் சேவலாகவும் மாறி முருகன்கிட்ட வரல, மயிலா மாறி கொத்தி கொத்தி தேவர்களை அழிக்கிறான். சேவலா மாறி தன் கால்களில் கீறி தேவர்களை சண்டை போடுறான். அப்பயும் சண்டை தான் போடுறான். சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க மயிலாவும் சேவலாவும். ஒரு நிமிஷம் முருகன் அப்படி அமைதியாக நின்று பார்த்தான். இந்த மயிலாவும் சேவலாவும் இருந்த சூரன் ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி முருகனை பார்த்தான்.
கச்சியப்பர் எழுதுறாரு, தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர்ங்கிற. எவ்வளோ பெரிய அயோக்கியனவனா இரு. ஒரு முறை நான் பண்ணது தப்பு தான் நீ அக்செப்ட் பண்ணிட்டு, நீ பண்ணுற தப்பை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் நீ முருகனை நேராக பார்த்தா, கச்சியப்பர் சொல்கிறார், தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். ஒரு நிமிஷம் தான் தப்பெல்லாம் விட்டுட்டு நான் பண்ணது தப்பு தான் நினச்சி சண்டையும் நிறுத்திட்டு இப்படி பார்த்தான். முருகனினுடைய கருணை விழுந்தது. மயிலாக வந்து அவனோடு அமர்ந்தான், சேவலாக அவன் கையிலே கொடியாக நின்றான். முருகன் சொன்னான், நீ என்ன கேட்ட? என் பேர் இருக்கிற வரைக்கும் உன் பேர் இருக்கணும்னு சொன்னல, ஏன்டா நான் நல்லவன் நீ கெட்டவன் இருக்கணும்? அப்படி வேணாண்டா, நீ சொன்னதே நடக்கட்டும். என் பேர் இருக்கிற வரைக்கும் என்னோடு சேர்ந்து மயிலும் சேவலுமாய் உன் பேரும் நலமோடே இருக்கட்டும்னு அந்த அசுரனை தன்னோடு சேர்த்து கொள்கிறான் முருகன். ஏன் அவன் கருணை கடவுள் தெரியுமா? கருணைனா என்ன தெரியுமா? அன்புக்கும் கருணைக்கும் வித்தியாசம் தெரியுமா? ரெண்டும் ஒரே சொல்லா? கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே நீங்கள் காட்டுறதுக்கு பேர் அன்பு. காரணம் கருதி காட்டுவதற்கு பெயர் தான் அன்பு. உங்களுக்கு பிடித்தவரே இல்லை என்றாலும், காரணமே இல்லை என்றாலும் நீங்கள் ஒருவர் மீது காட்டினால் அதற்கு பெயர் தான் கருணை. எப்போ தெரியுமா கருணை காட்ட முடியும்? யார் ஒருவர் கடவுளை புரிந்து கொண்டு உணர்கிறார்களோ அவர்களால் தான் கருணை காட்ட முடியும். அதனால தான் பாரதி சொன்னான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். நான் கேட்கணும், நான் ஏன் என் எனிமிக்கு அருளணும்? ஏன் பகைவனுக்கு நான் ஏன்டா அருளணும்? பாரதி சொல்கிறார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். ஏன்? புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பகை நடுவிலும் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் என்று சொன்னான் பாரதி. யார் ஒருவர் கடவுளை தீர்க்கமாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிரி யாருமே இல்லை. ஏன்னா எதிரே நிற்பவனுக்குள்ளேயும் நான் வணங்கும் தெய்வம்தான் இருக்கிறது என்று உணர்ந்தால் கருணை செய்யலாம். அப்படி பகைவனுக்கும் கருணை செய்ய இந்த உலகத்திற்கு வந்துதித்து காட்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் என்கிற தெய்வம்தான். நான் முதல்ல ஒரு பாட்டு சொல்லி ஆரம்பித்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு? மூவாறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி. மூணாவது வரி என்ன எழுதுறாரு தெரியுமா? காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி. இது வரைக்கும் சரி, முருகனை போட்டினா நியாயம் இருக்குது. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? அண்ணான் மயிலும் சேவலும் போற்றின்னு சொன்னார். முருகப்பெருமானின் கருணை எப்படிப்பட்டது தெரியுமா? நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு பெருமை வர வேண்டும் என்பதையும் தாண்டி நான் அழிய வேண்டும் என்று நினைத்தவனும் பெருமையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தெய்வம் முருகப்பெருமான். அவருடைய இலக்கியம் கந்தபுராணம். அதை இன்றைக்கு நாம் எல்லோரும் கேட்டு இன்புற்றிருக்கோம். ஒரு சின்ன ட்ரையல் காமிச்சிருக்கேன். 3/4 மணி நேரங்கிறது ட்ரையல். நீங்கள் கேட்கலாம், 3/4 மணி நேரத்துலாம் ட்ரையல் வராதுங்களே. 3 மணி நேரம் படத்துக்கு 3/4 மணி நேரம் ட்ரையல் ஓட்டலாம். கந்தபுராணத்தை நீங்கள் ப்ராப்பராக படமாக எடுத்திங்கன்னா 4 நாள் ஓட்ட வேண்டிய படம். அப்போ அதுக்கு ட்ரையல் எவ்வளோ இருக்கணும்? 3/4 மணி நேரமாவது இருக்கணும். நான் இதை சொல்லியிருக்கேன். கந்த சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் இது. இந்த இளைய வயது கண்டிப்பாக பக்திக்கு எதிராக நிற்கிற வயது, எனக்கு தெரியும். சின்ன வயசு வரைக்கும் கோயில்களெல்லாம் சுற்றுவோம். இப்போ நம்ம கேள்வி கேட்போம், அது எப்படி முருகர் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்போம். ஏன்? அது வயது. நீங்களே இன்னும் ஒரு 40 வயசு போச்சுன்னு வச்சுக்கோங்க, விழுந்துருவீங்க முருகா முருகான். அதுதான் வாழ்க்கை. ஏன்னா இளமை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு கொடுக்கிற போது கடவுளை பற்றி நினைக்காது. கை கால்கள் ஓய்ந்த பிறகு தோய்ந்த பிறகு அருணகிரிநாதர் பாடுவார், பல்லு போய் நர விழுந்து கூன் விழுந்து செவிடாய் குருடாய் படுத்த படுக்கையா மலமும் ஜலமும் படுத்த படுக்கையிலே போகிறவரிடம் போய் கேளுங்கள் கடவுள் இருக்கிறதா என்றால் அவன் சொல்லுவான், கடவுள் இருக்கிறது. திருப்புகழில் பாடுறார், தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிண்கிணென முன்னுரையே குளற விழி துஞ்சு குருடு படவே செவிடு படு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடரும் ஒரு பண்டிதன மயுர வேதனையும் இளமைந்தனுடைமை கடனேதன முடிகி தூயர் மேவி மங்கை அழுது விடவே யமபடர்கள் நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும் அப்படின்னு பாடுறார். எப்போ நீங்கள் முருகனை கூப்பிடுவீங்க தெரியுமா? எல்லாம் ஆடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. மொத்தம் முடிஞ்சு படுக்கையில் படுத்த ஒரு 70-79 வயசு ஆகும்போது அப்போ முருகா வாடான்னு கூப்பிடுவீங்க. நோட் திஸ் பாயிண்ட். அப்போ அவர் வரமாட்டார். இப்போ எப்போங்க வருவார்னா
காலம் இருக்கிற போதே கருணை மிகு முருகனை கருத்தில் வைத்து யார் ஒருவர் வேண்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் காலம் போகும் நேரத்திலும் முருகன் வருவார் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த SRM தமிழ் பேராயம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுவும் உங்களோடு கந்தபுராணத்தை பேசியதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கந்தபுராணத்தை கேட்டு ரசிக்கிற பக்தர் கூட்டத்திலே பேசுவதை விட, கந்தபுராணத்தை நெகிழ்ந்து கேட்கிற வயோதிகர் கூட்டத்தில் பேசுவதை விட, கந்தபுராணம் என்ன என்கிற ஆச்சரியத்தோடு உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு அதை சொல்லி பேசியதிலே எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். முடிந்தால் இந்த 6 நாளில் ஏதாவது ஒரு திருப்புகழை எடுத்து படித்து பாருங்கள். முருகனுக்காக இல்லை என்றாலும் தமிழுக்காக படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இதனால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல். இதை விட யாருங்க இவ்வளோ அழகாக இந்த இலக்கியத்தை எளிமையாக சொல்லிட முடியும்? அவ்வளோ அழகு. 45 நிமிஷம் நீங்கள் பேசுகிறீங்க. வாட்சை பார்க்கும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஐயோ முடிச்சிட போகிறாரு, சீக்கிரம் பேசணும்னு விரைகிறாங்களே, அந்தளவுக்கு முடிச்சிட போகிறாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ அற்புதமான பேச்சு உங்களுடையது. ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு இந்த இலக்கியத்தை எங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்பனும் சுப்பனும் ஒன்றெனச் சொல்லியும் விளக்கியும் அரங்கத்தை ஆட்கொண்ட எங்கள் தாமல் கோ சரவணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பற்பல. அடுத்தது நன்றியுரை. SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் யாழினி முன்னுசாமி ஐயா அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர், முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேராயம் நடத்தும் பக்தி இலக்கிய பெருவிழா 2024 2வது நாள் நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. கருணைக்கடல் கந்தன் என்கிற தலைப்பில் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு உரையை வழங்கினார் ஐயா அவர்கள். சின்ன வயசில் நான் பக்தி இலக்கியங்கள் கோவில்களில் கிருபானந்த வாரியாரோட உரையை கேட்டிருக்கிறேன். சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக பேசுவார் ஐயா. எல்லாம் கேட்டிருக்கலாம். சில பேர் மட்டும் அந்த வாய்ப்பு இருக்கும். அவருடைய பேரன் பேசுவதைப் போல் இருந்தது. ரொம்ப சிறப்பாக இந்த பக்தி இலக்கியத்தை இளைஞர்கள் பேசுவது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த வழியில் ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய தமிழ் பேராயத்தினுடைய சார்பாக நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையாற்றிய முனைவர் ப. ஜெய்கணேஷ் அவர்கள் தொல்காப்பியத்திலிருந்து முருகனுடைய வழிபாடு எப்படி இருக்கிறது அதை குறித்து சிறப்பான ஒரு வரவேற்புரையாற்றினார். அவருக்கு தமிழ் பேராயத்தினுடைய சார்பாக அவர்தான் செயலாளர், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமுறையாற்றிய SRM கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த அரங்கத்தை ஒரு கசாப் கடையோடு ஒப்பிட்டு பேசினார். வள்ளலாருடைய தீவிர பக்தரான இந்த அரங்கம் அது மாதிரி இருக்குது. அது கசாப் கடையில் மாட்டிக்கிட்ட மாதிரி சொன்னீங்க. வள்ளலாருடைய தீவிர பக்தரான சரவணன் ஐயாவை ஒரு 3 முறை அதை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சொல்லுவது என்னென்ன உண்மையிலேயே அவருடைய பேசும் பொழுதோ பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக கலைஞர்கள் கல்லூரியில் இருக்கிறேன். இந்த பேச்சு ரொம்ப ஒரு சிறப்பான பேச்சாக இருந்தது. ஏன்னா வெளியில் பேசுகிறதுனால கொஞ்சம் பேசினாரான்னு தெரியல. கல்லூரியில் SRM கலைஞர்கள் கல்லூரியில் பேசுறதை விட இந்த பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி தான் பனை நீளம்னு ஒரு இதழ் வருதுங்க கல்லூரியில். அதில் ஏன்னா பேசும்போது ஐயா ஒரு எதனாச்சும் ஒரு நூலை பற்றி பேசுவாங்க ஒரு கூட்டங்களில். அதனால் அவர்கிட்ட கேட்டது, ஐயா நீங்கள் உங்களுக்கு பிடித்த நூல்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி அனுப்புங்க, அதை நான் எழுதி ஒரு கட்டுரையாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஒரு சிறந்த பேச்சு, எந்த பேச்சு சிறந்த பேச்சாக இருக்கும்னாக்கா தொடர்ச்சியாக யார் படிக்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சு தான் சிறந்த பேச்சாக இருக்கும் அப்படிங்கிறது பேச்சு பற்றியான கலையில் சொல்லுவாங்க. அப்பேச்சினுடைய வாசம் அதனுடைய கருத்து எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குனாக்கா சமீபத்தில் அவங்க புக்கு படித்தா அந்த பேச்சு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அந்த நூல்கள் எல்லாம் பார்த்துவ அரி அவருடைய இந்த நீதி சதகம், வைராகிய சதகம், ஆதிசங்கரருடைய அத்வைதம் அதிலேருந்து சொல்லி ஒரு நிறைய செய்திகளெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. ஒரு மனிதன் ஒரு நல்ல கருத்து கூட சொல்கிறதுக்கு எப்படி தயங்கக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது அனுபவம் இருக்குல்ல, அது ரொம்ப புரியும். அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த பக்தி இலக்கியம் எப்படி மனிதனை மேம்படுத்தும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. கண் பார்வை இல்லாதவன் அது நிறைய செய்தியெல்லாம் சொன்னாங்க. அந்த செய்தியெல்லாம் ரொம்ப
ரொம்ப நல்ல ஒரு செய்தியாக இருந்தது. இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு அதை பின்பற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. தமிழ் பண்பாட்டை வந்து நம்ம எப்படி மீட்டெடுக்கும், தமிழ் பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கு இது போன்ற இந்த பக்தி விழாக்கள் வந்து பயன்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து ஐயா பதிவு செஞ்சாங்க. ஐயா அவர்களுக்கு தமிழ் பேராயத்தினுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய துணை முதல்வர் எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய துணை முதல்வர், அவர் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப பழைய நினைவெல்லாம் சொல்லுவார். நான் இன்றைக்கி ஒரு பக்தி இலக்கியம் பற்றி ஒரு 400 பக்கத்தில் ஒரு நூலை தொகுத்துருக்கிறேன். அதில் முருகரை பற்றியும் இருக்குது, சாமிமலை முருகரை பற்றியெல்லாம் இருக்குது. அதுக்கு ஞாபகமாக கொண்டு வந்து சரவணன் சாருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி எல்லாம் நினைவில் வச்சு சொல்லுவார். அவர் நிறைய அதுவும் ஒரு நல்ல அனுபவம் தான். இன்னொரு விஷயம் கூட பார்த்தோம்னாக்கா, ஒரு வகுப்பறையில் சொல்கிறதெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அதனுடைய கருத்தினுடைய முக்கியம். எவ்வளோ பேசுவாங்க, ஆனால் எந்த கருத்து பல ஆண்டுகளாக மனதில் நிற்கினாக்கா நமக்கு தேவையான கருத்து, நம்ம மனசை பாதிக்கிற கருத்து தான் நினைவில் நிற்குங்கிறது பல மேடைகளில் துணை முதல்வர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கும் தமிழ் பேராயத்தினுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒப்பிட்டு கூட இந்த பாடெல்லாம் ரொம்ப ஒப்பிட்டு சொன்னாங்க. பக்தி பாட்டுக்கும் பாப்பாட்டுக்கும் என்ன மாதிரியான எதிர்வினை நம்மக்கிட்ட ஆற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு தமிழ் பேராயத்தினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சிறப்புரைக்கு மறுபடியும் வரணும். தாமல் கோ சரவணன் ஐயா அவர்கள் வந்து எங்களுடைய ஊர் பக்கம், அவருடைய ஊரை கடந்து தான் நான் எங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போதெல்லாம் அவர் ஞாபகம் வரும். முகநூல் மூலமாக நான் ஒரு முறை கல்லூரியில் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் யாரை கூப்பிடலான்னு போன ஆண்டு கேட்கும்போதும் மாணவர்கள் எனக்கு சொன்னது தாமல் கோ சரவணன் அப்படின்னு ஒருத்தர் முகநூலெல்லாம் பேசுகிறாருங்க ஐயா, ரொம்ப நல்லா பேசுகிறாரு, அவ்வளோ கூப்பிடலாம் அப்படின்னு மாணவர்கள் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. நான் அதுக்கு முன்னாடி அவர் பார்த்து வச்சுருக்கிறேன், நான் எங்கள் ஊர் பக்கங்கிறதுனால அவர் பார்த்து வச்சுருந்தேன். முகநூலில் அவருடைய எண்ணு வந்து வாங்கி வச்சுருந்தேன், ஒரு முறை தமிழ் துறைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். இப்போது அதுக்கு முன்னாடி இங்கே பேராயத்தில் அவர் வந்து கூப்பிட்டுட்டாங்க. அது வந்து ஒரு சிறப்பு தான். அவங்க ஊரில் அந்த பட்டம்மாள் அவங்க பிறந்த ஊருன்னு நினைக்கிற மாதிரி இல்லைங்களா? அவங்க பட்டம்மாள் ஒரு இசையமைப்பாளர், இசை ஆமாம் பாருங்க இல்லையா, டிகே பட்டம்மாள். ஆமாம் அவங்க தானே நித்யஸ்ரீ மகாதேவன். ஆமாம், நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க பாட்டி பிறந்த ஊர், அந்த ஊர் டிகே பட்டம்மாள் பிறந்த ஊர் அது தாமல் அப்படிங்கிறது. அங்கே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கோவில். நம்ம பெங்களூர் ரோடில் சாலையில் போகும்போது அந்த கோபுரம் மட்டும் ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரினுடைய பெயரையும் பட்டம்மாள் அவர்களுடைய அந்த பெயரையுமெல்லாம் சேர்த்து சரவணன் அவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. நிறைய செய்திகளை வந்து ஐயா அவர்கள் சொன்னார்கள். யாருக்கிட்ட திமிர் இருக்கும் அப்படிங்கிறது, படித்தவங்ககிட்ட திமிர் இருக்குங்கிறது. ஆனால் அது மட்டுமே போதாது, கூட கருணையும் அன்பும் எல்லாம் இருக்கணும், பணிவும் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அது மாதிரி இந்த காஞ்சிபுரத்தை பற்றி இந்த கட்சி அப்படிங்கிற சொல்லி, கட்சினா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது. இப்போது கந்தபுராணம் அவர் சொல்லும்போது அதிகமாக அந்த இப்போ எல்லாருக்குமே இந்த கந்தபுராணம் ஒரு நூல், முருகருடைய சிறப்பையெல்லாம் அந்த நூலை பேசுது அப்படிங்கிற செய்தியை இந்த அரங்கத்தில் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார். ஒரு கூட்டம்னு சொன்னாக்கா சில நூல்களையாவது மனசில் பதிவு வச்சாக்கா கண்டிப்பாக சில பேர் அந்த நூலை வந்து நம்ம படிப்போம். இன்னொன்று, அவருடைய நூல்களை படிக்கிறத விட முருகருடைய சிறப்புகளை எல்லாம் ரொம்ப அழகாக கதைகளாக சொன்னார். தலைப்புக்கேற்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு பேச்சாளர் சொன்னாக்கா கூட்டத்தை கவருவதற்காக தலைப்புக்கு தொடர்பு இல்லாமல் பேசுவாங்க, கைத்தட்டல் வாங்குவதற்காக. தொடக்கத்தில் இருந்து நான் பார்த்தா அப்படி போகவே இல்லை. என்ன தலைப்போ அதை ஒட்டி அதுக்கான சான்றுகளை தான் அடுக்கிக்கிட்டே போனார். அது வந்து ஒரு சிறந்த ஒரு ஆய்வாளருக்குரிய ஒரு குணமாக பார்க்குறேன். இந்த இடத்துல அவர் வெறும் ஒரு பேச்சாளராக நான் பார்க்கல. என்ன முகநூலில் பார்க்கும்போது நிறைய இந்த ரொம்ப பாடுவதற்கு சிரமமாக இருக்கின்ற பாடலெல்லாம் பாடினா கைத்தட்டல் அதிகமாக கிடச்சிருக்கும். ஆனால் அவர் அப்படி எதுவுமே போகவில்லை, இந்த தலைப்பு ஒட்டியே தான் பண்ணார். அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு, ஒரு ஆய்வாளருக்குரிய ஒரு தன்மையில் அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டார். ரொம்ப அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது கடவுள்கிட்டவே திமிர் காட்டுற இனம் தமிழினம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. தமிழ் பேராசிரியராக இருக்கிறதுனால அது மாதிரி செய்தியெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு செய்தி, இந்த பாலாறு பற்றி சொன்னாங்க. பால் போன்ற நீர் உள்ள ஊர். சின்ன வயசில் இப்போ அந்த தரைப்பாலம் இருக்கும், எங்கள் பாட்டி வீடு பாலாறு கடந்து பெரும்பாக்கணும் ஒரு ஊர். சின்ன வயசில் நல்ல மழை வரும், அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த தரைப்பாலம் முழுகிட்டு ஒரு வாரத்துக்கு பேருந்தெல்லாம் போகாது. என்னுடைய தாய் மாமா அவருடைய தோள் மேலே உட்கார வச்சுட்டு என்ன ஒரு முறை அந்த ஆற்றை கடந்து கொண்டாந்து விட்டுருக்கிறார் என்ன. அப்போ நான் கேட்டேன், ஏன் மாமா இந்த ஆறுக்கு பாலாறுன்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுதும் இந்த செய்தியெல்லாம் இதுவும் சொன்னார். பால் போல் நீர் வந்து தித்திப்பாக இருக்கும் அதனால சொன்னார். இன்னொரு கதை சொன்னார் அவர், பாலகனை கொன்றதால் பாலாறு அப்படின்னு ஒரு கதை சொன்னார். அதாவது ஒரு வெயில் காலத்தில் தண்ணி இல்லாத காலத்தில் இப்போ இது சொன்னாங்க இல்லையா, விவசாயத்துக்கு தேவை, அம்மா எப்படி குழந்தைக்கு அழுதா பால் தராங்களோ அது மாதிரி விவசாயத்துக்கு தேவைப்படுற நேரத்தில்
அந்த ஆறு தண்ணீர் வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். கண்ணதாசன் சொன்ன மாதிரி தலைக்கிடப்படுத்தா கடுத்து வரைக்கும் தண்ணி மாதிரி பல நேரங்களில் வெயிலாகவும் இருக்கும், வெறும் மணலாகவே இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போதும் அதிகமான ஒரு வெயில் காலத்தில் ஒரு பிராமண பெண் ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றுல போனதாகவும், வெயில் தாங்க முடியாமல் அந்த குழந்தையை கீழே போட்டுட்டு அந்த அம்மா குழந்தைக்கு மேலே ஏறி நின்றுட்டாவும் அந்த குழந்தைய செத்து போயிடுச்சு. அதனால் அந்த குழந்தைக்கு அந்த ஆற்றுக்கு பேர் பாலகனை கொன்றதால பாலாறு அப்படின்னு என்னுடைய தாய் மாமன் வந்து சொன்னார். இதுதான் அந்த மக்களுடைய சொலவடை அப்படின்னு சொல்லுவேன், மக்கள் வழக்காறு. அவருடைய மக்கள்கிட்ட அது மாதிரி ஒரு கதை இருக்குங்கிற செய்தி சொல்லும்போது அந்த இது வந்தது, நினைவுக்கு வந்தது. அப்புறம் சிவனை பற்றி ஆறுமுகம்னாக்கா நம்ம முருகர் அப்படின்ற ஞாபகம் வரும். சிவனை பற்றி அந்த 5 முகம் 6 முகம் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு ஆய்வாளருக்கான ஒரு நிறைய செய்திகளை தமிழ் பேராசிரியர்களாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. தமிழ் பேராயத்தினுடைய சார்பாகவும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேராசிரியருடைய சார்பாகவும் தாமல் கோசரவணன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக முருகரை பற்றி அவர் சொன்னது உச்சபட்சமாக ஒரு வரி ரொம்ப முக்கியமானது. முருகர் யாருக்காக துணை நிற்பார் அப்படின்னு சொல்லும்போது எளியவரை காக்க முருகன் வருவான் அப்படிங்கிறது தான் அவருடைய சொற்பொழிவினுடைய இந்த 3/4 மணி நேரத்துடைய சொற்பொழிவினுடைய சிறப்பு. யாருக்காக முருகன் வருவான், யார் வலியவர்கள் எளியவர்களை ஒடுக்கும் பொழுது அங்கே முருகன் வருவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் முருகனுடைய உச்சபட்சமான அவருடைய குணத்தை வெளிப்படுத்திய ஒரு பேச்சினுடைய சாரமாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு சிறப்பான சொற்பொழிவை வழங்கிய தமிழ்ச்சுடர் தாமல் கோ சரவணன் ஐயா அவர்களுக்கு ஒரு கரகோஷத்துடன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்களுக்கும், தமிழ் பேராயத்தினுடைய பேராசிரியர்களுக்கும், பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும், SRM கலை அறிவியல் கல்லூரியினுடைய துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் பேராயத்தினுடைய மாணவ பொறுப்பாளர்கள், அழகாக தொகுப்புரை வழங்கிய முனைவர் யாமினி அவர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தமிழ் பேராயத்தினுடைய சார்பாக தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நாட்டுப்பண். அனைவரும் எழுந்து நிற்குமாறு வேண்டுகிறோம். जनहन मनहति नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दल चितरंगा तव शुभ नामे जागे तब शुभ आशीष माहे जागे दबशय दादा जनहन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।